ஸோ காட்ஸ் கவனன்ட் வித் ஆப்ரஹாம். நான் ஏன் இந்த இஸ்ரேல் தேசத்தை பற்றி நான் படிக்கணும்? எனக்கும் இஸ்ரேலுக்கும் என்ன சம்பந்தம்? இஸ்ரவேலர்களையும் அந்த இஸ்ரேல் தேசத்தையும் நமக்கு தெரியலன்னா வேதத்தை சரியாக புரிஞ்சுக்கவும் முடியாது, நம்முடைய ஆண்டவருடைய குணாதிசயங்களை நம்ம அறிந்து கொள்ளவும் முடியாது. ஸோ நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் யார்? அவர் வைத்திருக்கிற ஆதீனத்தில் வைத்திருக்கிற திட்டங்கள் என்ன? வாட் ஆர் காட்ஸ் மெட்டிகுலஸ் பிளான்? அது நமக்கு தெரியணும்னா வேதத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரவேல் மக்களையும் நடந்து வந்த பாதைகளையும் தேவன் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த நியாய பிரமாணங்களையும் கொண்டாட அறிவுறுத்தின சில பண்டிகைகளும் நம்ம கற்றுக்கொள்றது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ அந்த வகையில் தான் இந்த மாதம் விசேஷமாக, திஸ் இஸ் அ வெரி ஸ்பெஷல் மந்த், ஒரு சிறப்பான மாதம். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதத்தில் 3 விதமான பண்டிகைகளை யூதர்கள் கொண்டாடுவாங்க. ஸோ அதில் ஒரு பண்டிகையை நம்ம படித்தோம், அதுவும் நம்ம கற்றுக்கொள்ளலை, நம்பர்ஸ் தான் நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். எப்படி நம்ம வேதத்தில் ஒரு நம்பர் சொல்லுச்சு, அந்த நம்பர் வந்து ஒரு வருஷத்தையோ நாளையோ மாதத்தையோ குறிப்பிட்டு சொன்னால் அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? ஏன்னா வேதத்தில் எழுதப்பட்ட காலங்களை தாண்டி பல்லாயிரம் வருஷங்களுக்கு பிறகுதான் நீங்களும் நானும் வாழ்ந்துட்டுருக்குறோம். ஸோ the time zone is very important to understand God's prophetical days and God's appointed days, இல்லையா? இப்போ நோவா காலத்திலையுமே மாதங்கள் பற்றி சொல்லப்பட்டிருக்கு, நாட்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. இஸ்ரவேலர்கள் என்னைக்கு எகிப்தை விட்டு வெளியே வந்தாங்களோ அப்போ இருந்து அவங்களுடைய டே கால்குலேஷன் இன்னுமே ஸ்பெசிஃபிக்காக ஸ்டார்ட் ஆகுது. அதிலிருந்து தொடர்ந்து நம்ம வரும்பொழுது பார்த்தா ஆண்டவர் சில காலங்கள் சில வருஷங்களை எல்லாம் நியமிக்கிறார். அப்போ அதெல்லாம் நான் எதை வச்சு நான் கம்பேர் பண்ணணும்? அன்னைக்கு வாழ்ந்த மனிதர்கள் கிட்ட இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜியோ, இன்னைக்கு இருக்கக்கூடிய டெலஸ்கோப்போ, அன்னைக்கு வான்வெளி ஆராய்ச்சிகளோ, ஸ்பேஸ் கிராஃப்டோ, அன்னைக்கு போய் பிளானட்ஸை விசிட் பண்ணுறதோ, மற்ற கிரகங்களை பற்றி அவங்க ஆராய்ந்து அறிகிறதுக்கோ அவங்க கிட்ட சரியான எக்யூப்மெண்ட்ஸ் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அவங்களுக்குள்ள கர்த்தர் ஒரு வித்தியாசமான ஞானத்தை கொடுத்துருந்தாங்க. ஸோ இன்னைக்கு அந்த காலங்கள்லாம் தாண்டி பலவிதமான கண்டுபிடிப்புகள்லாம் கடந்து வந்திருக்கிறோம். அப்போ அவங்கள காட்டிலும் இன்னும் நாம் என்ன செய்யணும்? அதிகமான நேரம் செலவழித்து இந்த நாட்களை நம்ம கற்றுக்கொள்வது நமக்கு ரொம்ப பிரயோஜனம். ஏன்னு கேட்டிங்கன்னா ஆண்டவருடைய வருகையும் சமீபமாக இருக்குது. ஸோ அப்படி யூதர்கள் கொண்டாடக்கூடிய பண்டிகைகளை பற்றி தான் நம்ம இன்னைக்கு படிக்க போகிறோம். இன்னைக்கு கரண்டாக இருக்கக்கூடிய நியூஸை பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் அப்படின்னு ஒரு நாடை பற்றி இல்லாத தலைப்புச் செய்தியே கிடையாதுங்க. இப்போ செப்டம்பர் மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஆவலோடு நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த யுஎன்னுடைய ஜெனரல் அசம்பிளி, அந்த அசம்பிளி மீட்டிங்கே வந்து இந்த வருஷம் எல்லா நாடுகளும் உற்று கவனித்துட்டு இருந்தது இஸ்ரேலையும் அமெரிக்காவையும் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த காசாவுடைய யுத்தம் எப்படி ஒரு முடிவுக்கு வரப்போகுது, நெத்தனியாகு என்ன பேச போறாரு, ட்ரம்ப் என்ன பேச போறாரு. ஏன்னு கேட்டிங்கன்னா அன்னைக்கு இந்த இஸ்ரேல் நாட்டுக்கு எதிராக கிட்டத்தட்ட 150 நாடுகள் எதிர்த்து தான் வந்தாங்க. They were against Israel. See, one small country, but so many nations come against a very small country. ஆனால் இதெல்லாம் பைபிளில் எழுதப்பட்டிருக்கு, கடைசி நாட்களில் எல்லா தேசங்களும் எதிர்த்து வருவாங்க அப்படின்னு. பட் இன்னைக்காச்சும் கொஞ்சம் ஆதரவு இருக்குது அவங்களுக்கு அமெரிக்கா கிட்ட இருந்து. ஆனால் சீக்கிரத்தில் ஒரு நாள் வரப்போகுது, அன்னைக்கு எந்த ஒரு ஆதரவற்ற ஒரு நிலையில் ஆண்டவருடைய சகாயத்தின் கீழே அவங்க நிற்பாங்க. ஸோ யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட், இந்த நாட்கள் எல்லாம் நம்ம பார்க்கறது பைபிளோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப த்ரில்லிங்காகவும் இருக்குது, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இந்த காலகட்டங்களில் நம்ம இருக்கிறோம், ஐ விட்னஸாக இருக்கிறோம். பைபிளில் எழுதப்பட்ட வார்த்தைகள்லாம் அப்படியே வேதத்துலேருந்து குதிச்சு வந்து அப்படி நெஜத்தில் நடக்கிற மாதிரியே நமக்கு இருக்குது. ஸோ அப்போ இஸ்ரேலை பற்றி நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சே ஆகணும். ஸோ இன்றைக்கி நடக்கிறது எதுவும் கோஇன்சிடென்ஸ் கிடையாது, இது எல்லாமே முன் அறிவிக்கப்பட்டு எழுதப்பட்டதுதான். ஸோ இஸ்ரேல், both the land and the people are essential to understand the biblical prophecy. ஸோ வேதத்தில் உள்ள நம்ம தீர்க்கதரிசிகள் பற்றியெல்லாம் ரொம்ப அழகாக பேசுவோம். ஏசாயா, எரேமியா, யார் பலரை பற்றி பேசுவோம். 12 சின்ன தீர்க்க தரிசன புஸ்தகங்களும் 5 பெரிய தீர்க்க தரிசன புஸ்தகங்களும் யாரை பற்றி எழுதியிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? முழுக்க முழுக்க இஸ்ரவேலர்களை பற்றி மட்டும்தான். வெளிப்படுத்தின விசேஷத்தை எடுத்துக்கோங்க, அதில் அதிகமான சதவீதம் யாருக்காக எழுதப்பட்டிருக்கு? 7 சபைகளை தாண்டி வந்தது எல்லா இன்சிடென்ட்டுமே இட் இஸ் ஆல் கனெக்டட் டு த லேண்ட் ஆஃப் இஸ்ரேல் அண்ட் த பீப்புள், இஸ்ரேலைட்ஸ் இல்லையா? அப்போ நமக்கு சில காரியங்களை நமக்கு தெரியணும்.
ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பண்டிகைகள் அப்படின்னு சொல்லும் பொழுது யூதர்களை பொறுத்த வரைக்கும் எல்லா பண்டிகையுமே கர்த்தருடைய கட்டளையாகவே இருந்தது. இட் வாஸ் ஆல் காட்ஸ் கமாண்ட்மெண்ட்ஸ். ஆண்டவர் தான் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தாரு. ஆண்டவர் தான் அதை எப்படி செலிப்ரேட் பண்ணணுங்கிறதையும் சொல்லி கொடுத்தாரு. இதில் என்னன்னா, இப்போ நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்கன்னு வைங்க, அந்த ஃபங்க்ஷனில் நம்ம வீட்டிலேருந்து கிளம்பும் போதே நம்ம ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்து போகிறதே அங்கே பரிமாறப்படுகிற விருந்துக்காக தான். அது ஒரு திருமணமாக இருக்கட்டும், இல்லை வேறு எனி மீட்டிங்ஸ், எனி பார்ட்டிஸ், எனி கெட் டுகெதர், அங்கே நம்ம ஆவலாக போகிறதே எதுக்கு தான்? இப்படிப்பட்ட ஒரு இதுக்கு தான். அப்போ இங்கேயும் ஒரு விருந்து இருக்குங்க. எந்த ஒரு பண்டிகை, எந்த ஒரு பலி எடுத்துக்கிட்டிங்கனாலும் அங்கே பலி செலுத்துறத நீங்கள் பார்க்கலாம். அங்கே சில விருந்தை பற்றி நீங்கள் படிக்கலாம். அப்போது இங்கே யார் விருந்து அளிப்பவர்? விருந்து அளிப்பவர் தேவனாகிய கர்த்தர். இந்த மக்கள் யாரு? இந்த மக்கள் தான் விருந்தாளிகள். ஸோ இதை நம்ம மறந்துடக்கூடாது. அப்படின்னா இப்படிப்பட்ட ஒரு விருந்து இருக்கு அப்படின்னா இது மிக மிக கொண்டாடப்படத்தக்க விருந்து. ஸோ இட் இஸ் அ கிராண்ட் செலிப்ரேஷன் அப்படின்னு சொல்லலாம். வேதத்தில் பார்த்தீங்கன்னா சில பண்டிகைகளை ஆண்டவர் சொல்றாரு. 3 முக்கியமான பண்டிகைகளுக்கு யூதர்கள் உலகத்தில் எந்த பகுதியில் வாழ்ந்தாலும் அவங்க அந்த சமயத்தில் எருசலேமுக்கு பயணப்பட்டு போகணுங்கிறது ஆண்டவர் கொடுத்த கட்டளை. வாசிக்கலாமா? இதை உற்று கவனிங்க. நம்ம முதல் பகுதியை நிறைய தடவை படிச்சிருப்போம், ஆனால் அதோடைய லேட்டர் பார்ட் ஆஃப் த வேர்ஸை அதிகமாக நம்ம கவனம் செலுத்தாமல் இருந்திருப்போம். யாத்ராகம புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 24வது வசனம். யாத்ராகமம் 34:24. புறஜாதிகளை முன்னின்று துரத்தி விட்டு உங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்குவேன். வருஷத்தில் 3 தரம் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு முன்பாக காணப்பட போயிருக்கும் போது ஒருவரும் உங்கள் தேசத்தை இச்சிப்பதில்லை. அந்த கடைசி பகுதியை பாருங்க. ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ எங்க இருந்தாலும் சரி, நீ அந்த பண்டிகைக்குள்ள போகணும். நான் சொல்ற மாதிரி நீ என்ன செய்யணும்? ஆசரிக்கணும். ஸோ எத்தனை தடவை அவங்க எருசலேம் போவாங்க? 3 முறை. ஆனா ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு செக்யூரிட்டி, ஒரு காவனன்ட் ஒன்று பண்றாரு. அதாவது எதுக்கு பயப்பட வேண்டாமா? அந்த கடைசி பகுதியை வாசிங்க. அந்த சமயத்துல வருஷத்தில் 3 தரம் உங்கள் தேவனாகிய கடைசி பகுதி, அந்த வசனத்தினுடைய கடைசி பகுதி, ஒருவரும் உங்கள் தேசத்தை இச்சிப்பதில்லை. ஒருவரும் அந்த சமயத்துல உங்களுடைய தேசத்தை இச்சிப்பது இல்லை. அப்போ அந்நேரத்துல அந்நியர், புறஜாதியர், மற்றவர்கள், ஏன்னா இந்த மக்கள் எப்படி கொண்டாடணும் அப்படிங்கிறதெல்லாம் இங்க சொல்லப்பட்டிருக்கு. சில பண்டிகைகள், அதுலயும் இந்த பண்டிகை இன்னைக்கு நம்ம படிக்க போற இந்த யோம் கிப்பூர் அப்படின்னு சொல்லக்கூடிய பண்டிகை, மற்ற பண்டிகையெல்லாம் நீங்க கவனம் செலுத்தாம போனா கூட இந்த பண்டிகையை நீங்க கட்டாயம் கவனம் செலுத்தி நீங்க படிக்கணும். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீங்க போகும்பொழுது சில சமயம் அவங்க உபவாசிப்பாங்க, ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்க, பேச மாட்டாங்க. ஏன்னா தங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கக்கூடிய சமயம். ஸோ அவங்க எக்ஸாமின் பண்ணுவாங்க. இப்போ எப்படி நம்மளுடைய ஒரு போஸ்ட்மார்ட்டம் பண்ற மாதிரி ஆத்மாவில் அவங்க சிந்தித்து பார்க்கக்கூடிய சமயம். அப்போ அந்த சமயத்தில் ஆண்டவர் சொல்றாரு, ஒரு வாக்கு உறுதி ஒன்று கொடுக்குறாரு. அப்படி நீங்க 3 தரம் இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தரின் ஆண்டவரின் சந்ததியில் வர கடவர்கள். 23வது வசனம். ஸோ இட் இஸ் a condition given by God. அப்போ அப்படி வரும்போது நீங்க கர்த்தருடைய சந்நிதிக்கு முன்பாக காணப்பட போயிருக்கும் போது ஒருவரும் உங்கள் தேசத்தை இச்சிப்பதில்லை. அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ ஆண்டவருக்காக ஒரு பிரயாசம் எடுத்து நீ ஆண்டவரோட ஊழியத்தை செய்யும் போது உன்னுடைய வீடு ஆண்டவரால பார்த்து கொள்ளப்படும். அதை நமக்கு சொந்தமாக பார்க்கலாம். அதை தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ ஏன் சந்நிதியில இருக்கும்போது நீ உன் தேசத்தை பத்தி கவலைப்பட வேண்டாம், நீ உன் வீட்டை பத்தி கவலைப்பட வேண்டாம். ஏன்னா நீ யாருக்காக நிக்கிற? எனக்காக நிக்கிற, என் சன்னிதானத்துல நிக்கிற. அந்த சமயத்துல அந்நியர் ஒன்ன தொட மாட்டாங்க. ஸோ இந்த ப்ரொடெக்ஷன் கவர்மெண்ட் கொடுக்க முடியுமா? கேன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா? இப்போ நம்ம சமீபத்தில் பார்த்தோம் இல்லையா, ஒரு 40க்கும் மேற்பட்டவர்கள் சடிதியில் மரித்து போனாங்க. ஆனால் ஆண்டவர் சொன்னாரு, எல்லாருமே ஒருத்தரை பார்க்க தான் போனாங்க, எல்லாரும் ஏதோ ஆசையோட போனாங்க. ஆனால் மிகப்பெரிய ஒரு துக்கம் எல்லாருடைய உள்ளத்தை கவ்வி கொண்டது இல்லையா. அங்கே பல உயிர் சேதங்கள் நடந்தது நம்ம ஊரில் சமீபத்தில். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன பார்க்க வரும்போது, என் சந்நிதியில் இருக்கும்போது நான் உனக்கு அப்படிப்பட்ட ஒரு கேரண்டியை நான் கொடுக்குறேன்
அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. எவ்வளவு ஒரு அழகான பராமரிப்பான விருந்து பார்த்தீங்களா? அப்போ இது ஒரு கொண்டாடக்கூடியது. இங்க வந்து நான் உங்களுக்கு எபிரேயர்ல சொல்லக்கூடிய 3 முக்கியமான வார்த்தைகளை நான் உங்களுக்கு இங்க எழுதியிருக்கிறேன். இந்த என்ன அப்படின்னா, இந்த பண்டிகைகளுக்கு ரிலேட்டடான ஹீப்ரூ வேர்ட்ஸ் நான் உங்களை ரொம்ப உற்சாகப்படுத்துறேன். பைபிளை வந்து எபிரேய மொழியில படிக்க முயற்சி செய்யுங்க. எபிரேய பைபிள் வாங்கிக்கோங்க, படிங்க. யூ வில் லேர்ன் so many things. ஏன்னா நான் உங்களுக்கு இன்னைக்கு ஒரு வசனத்தை தமிழ்லையும் சொல்கிறேன், ஹிப்ரூலையும் சொல்கிறேன். அதில் உங்களுக்கு புரியும், எப்படி அந்த அர்த்தத்தை நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். இது வந்து ஹாக் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அந்த பண்டிகை இது நடனத்திற்கு தொடர்புடையது. ஸோ அப்படின்னா என்னது, அவங்க நல்லா ஆடி பாடி, இப்போ தாவீதெல்லாம் பார்த்தீங்களா, தன்னுடைய ஊருக்குள்ளே கொண்டு வரும்போது நல்லா நடனம் ஆடி அவர் என்ன செய்தார். இப்போ இன்னைக்கு இருக்கிறதெல்லாம் டிஸ்கோ மாதிரி இருக்கு, பட் அங்கே வந்து அவர் அதை பற்றி பேசலை. இட்ஸ் a joyful celebration of dance. அடுத்தது மோயேத் அப்படின்னா, மோயேத் அப்படின்னா மோயதீம் சிங்குலர் ப்ளூரல், தேவ திட்டப்படி கூடுதல், the God appointed gathering. ஆண்டவர் சொல்லுவார், இந்த டைம்ல வா. அந்த டேஸை வந்து அவங்க மாற்ற முடியாது, அவங்க வேற நாள்ல செலிப்ரேட் பண்ண முடியாது. ஆண்டவரே அதை அப்பாயிண்ட் பண்ணிடுவாரு, இந்த டேல தான் வந்து நீங்க செலிப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது. அடுத்தது பாத்தீங்கன்னா மிஸ்தே, மிஷ்தே, மிஷ்தே. மிஷ்தேனா என்ன அப்படின்னாக்கா, விருந்துடன் தொடர்புடையது. ஸோ அங்க என்ன இருக்கும், சர்வ் பண்ணுவாங்க, விருந்து வந்து அன்னைக்கு சர்வ் பண்ணுவாங்க. அப்போ தேவ சித்தத்தின்படி கூடி விருந்துடன் நடனத்துடன் ஒரு கொண்டாட்டம் அங்க இருக்கும். இது எல்லாமே கர்த்தருடைய பண்டிகைகள் தான். அதான் நம்ம எங்க வாசிக்கலாம், லேவியராகமம் 23வது அதிகாரத்துல வாசிக்க முடியும். இது எல்லாம் கர்த்தரின் பண்டிகைகள். ஸோ அந்த பண்டிகைகளை அவங்க எப்படி எல்லாம் செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய எபிரேய சொற்கள் தான் இந்த சொற்கள். அடுத்தது காலப்போக்கில் கர்த்தரின் பண்டிகை அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த நாளடைவில் பெயர் மாற்றம் அடைஞ்சிருச்சு. அதாவது அந்த ஜனங்களுடைய ஆன்மீக வாழ்க்கையில காணப்பட்ட ஒரு வீழ்ச்சி நம்ம பார்த்திருக்கிறீங்களா? ஆரம்பத்தில் நம்ம இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பொழுது நமக்கு இருந்த அன்பு, உற்சாகம், ஊழிய வாஞ்சை, ஜப வாழ்க்கை, வேத வாசிப்பு, அதையும் நாள் போக போக எப்படி இருக்குன்னு நம்மளை எக்ஸாமின் பண்ணி பார்க்கலாம். இந்த மக்களும் என்ன ஆயிட்டாங்கன்னா, ஆரம்ப காலத்திலிருந்து ஒரு சின்ன அவங்களுடைய ஆன்மீக வாழ்க்கையில ஒரு வீழ்ச்சி வந்தது. அதுக்கப்புறம் இந்த பண்டிகைகள் கர்த்தருடைய பண்டிகைகள் அப்படின்னு சொல்லப்பட்ட வார்த்தை மாறி, யோவானுக்கு எழுதிய நிருபம் 6ஆம் சுவிசேஷத்துல 6:4 வாசிக்கலாம். ஜான் சாப்டர் 6 and verse 4, 6:4. அப்பொழுது யூதருடைய பண்டிகையாகிய பஸ்கா சமீபமாயிருந்தது. இப்ப பேர் மாறி என்ன ஆயிடுச்சு, கர்த்தரின் பண்டிகைன்னு வரல, அங்க என்னவா மாறிடுச்சு, யூதருடைய பண்டிகை. அப்போ தங்களுக்காக தங்களுக்குள்ளே, ஏன்னா பின்னாடி வரும்போது பரிசேயர் சதுசேயர்லாம் ஆண்டவர் கண்டிச்சாரா? ரொம்ப கண்டிச்சார். ஏன்னு கேட்டா, நீ என்ன செய்யற, உன்னுடைய காப்பு நாடவை நீளமாக்கிக்கிற, மார்க்கெட் பிளேசஸ்ல போய் ரபி ரபின்னு உன்னை கூப்பிடணும்னு நினைக்கிற, உனக்கு எல்லாரும் பிரைஸ் தி லார்ட் சொல்லணும்னு நினைக்கிற, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனா ஃப்ரண்ட் சீட்டை ஆக்குபை பண்ணணும்னு நினைக்கிற, ஜனங்களை வந்து நீ ரொம்ப பேர்டன் பண்ற, ஆனா நீ ஃபாலோ பண்ண மாட்டேங்கிற. அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு, பரிசேயர்கள் கிட்ட அவங்க சொல்றதை கேட்டுக்குங்க, ஆனா அவங்க செய்யறபடி என்ன செய்யாதீங்க, நீங்க செய்யாதீங்க அப்படின்னு ஆண்டவர் வந்து கண்டிச்சு உணர்த்தினார். அது போல நிறைய என்ன பண்ணாங்க, மக்கள் தங்களுக்குள்ளாக சில காரியங்களை ஊடுருவி வந்ததுனால அப்போ மாறி பெயர் மாற்றமாகி இது யாருடைய பண்டிகைகள்னு ஆயிடுச்சு, யூதருடைய பண்டிகைகள் அப்படின்னு மாறி போச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 7 பண்டிகைகள்ல எத்தனை பண்டிகைகள் நிறைவேறிச்சுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். என்னென்ன பண்டிகைகள்லாம் நிறைவேறி இருக்கு? பஸ்கா பண்டிகை நிறைவேறி இருக்கு. இப்போ நம்ம என்ன செய்ய போறோம், நான் வந்து பண்டிகை பேரு சொல்லும் பொழுது அது எந்த மாசத்துல எந்த டேட்ல நடந்துச்சுன்னு நீங்க சொல்லணும். எத்தனை நாள் அவங்க கொண்டாடுவாங்க, அது எந்த மாசம், நீங்க ரெஃபர் பண்ணியும் சொல்லலாம். முதல் இப்போ ஃபர்ஸ்ட் பண்டிகை என்ன பண்டிகை, பஸ்கா. சிலர் வந்து இந்த பைபிள் வேர்சஸை எழுதி போட சொன்னீங்க, பட் எல்லாம் எழுதுறதுக்கு நமக்கு டைம் இருக்காது. நான் சொல்லும்போது நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு நான் ரெஃபரன்ஸ் கொடுக்குறேன். அப்புறம் இந்த பஸ்கா பண்டிகை எந்த மாதம்னு சொல்ல முடியுமா? கரெக்டு தான்,
எந்த மாதம் அது? முதல் மாதம். அது அந்த ரெஃபரன்ஸ் எங்க இருக்கு நமக்கு? யாத்ராகமம் 12ஆம் அதிகாரத்துல அந்த ரெஃபரன்ஸ் உங்களுக்கு இருக்கு. ஏன்னா God creates this calendar. இப்போ இது உங்களுக்கு இதை நான் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு இதுல ஒரு ரகசியம் புரியும். அப்ப பாருங்க, அது என்ன அந்த மாசத்துக்கு பேரு? 2 பேரு சொல்லலாம். என்னென்ன? நிசான் மாதம், ஆபீப் மாதம். ஓகேவா? இது எந்த மந்த்து? ஃபர்ஸ்ட் டே, ஃபர்ஸ்ட் மந்த். ஃபர்ஸ்ட் ஓகே, ஃபர்ஸ்ட் மந்த் மட்டும் எழுதுறேன். ஸோ இது ஃபர்ஸ்ட் மந்த். ஓகேவா? பஸ்கா பண்டிகைங்கிறது எத்தனை நாள் கொண்டாடுவாங்க? பஸ்கா பண்டிகை ஒரே நாள் தான் கொண்டாடுவாங்க, 1 டே. அது எந்த டேன்னு ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் மந்த், நிசான் மாதம். வெரி குட், கரெக்ட், 14th டே. இது மக்களே டிசைட் பண்ணிக்கிட்டாங்களா? காட் டிசைடடா? ஆண்டவர் தான் சொன்னார். நீங்க 10ஆம் தேதி என்ன செஞ்சிடணும்? நீங்க பலி செலுத்தக்கூடிய மிருகத்தை நீங்க செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்க 14ஆம் தேதி தான் என்ன செய்யணும்? அதை நீங்க பலி செலுத்திட்டு நீங்க அதை சாப்பிடணும். யூ ஹாவ் டு பேக் அண்ட் யூ ஹாவ் டு ஈட். அதெல்லாம் ஏன்னா அன்னைக்கு ராத்திரி தான் அவங்க எகிப்தை விட்டு அவங்க கிளம்புறாங்க இல்லையா? ஸோ இந்த பஸ்கா பண்டிகை அப்படின்னு சொல்லும்போது நியூ டெஸ்டிமெண்ட்ல எதை குறிக்குது? எந்த இடத்துல நிறைவேறுச்சு? கிறிஸ்துவின் சிலுவை மரணம். இந்த ஒன்று மட்டும் எழுதுறேன், மற்றதெல்லாம் வேகமா போறேன். சிலுவை மரணம். இயேசு கிறிஸ்து நமக்காக அடிக்கப்பட்ட பஸ்கா ஆட்டுக்குட்டி. 1 கொரிந்தியர் 5:7. இந்த நாள்ல நமக்கு என்ன கிடைச்சதுன்னு தெரியுமா? இயேசு கிறிஸ்து மரித்ததுனால உங்களுக்கு என்ன கிடைச்சது? ஒரு பெரிய விடுதலை. ஓகேவா? விடுதலை. இப்ப நமக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒன்று இருக்கு. விடுதலை கிடைச்சது. இதுதான் இம்பார்ட்டன்ட், நமக்கு புரியணும். இப்ப நான் ஒய் இஸ்ரேல் அப்படின்னா அவங்க ஏதோ 1000 வருஷங்களா ஒவ்வொரு வருஷமும் இதை கொண்டாடுவாங்க. ஆனா அது எதை குறிக்குது? எனக்கு ஒரு வீடு. அதனால்தான் பவுல பாத்தீங்கன்னா பவுல் அடிக்கடி சொல்லுவாரு, அதாவது பேப்டிசம், ஞானஸ்நானத்தை என்ன சொல்வாரு? பழைய மனுஷன் மரித்து ஒரு புதிய, அதாவது யூ ஆர் டெட் டு யுவர் சின்ஸ். உன் பாவத்துக்கு நீ சாகுற, நீதிக்கு நீ பிழைக்கிற. யூ ஆர் அலைவ் இன் கிரைஸ்ட் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஓகேவா? அப்போ கிறிஸ்துவின் மரணத்தின் மூலமா எனக்கு என்ன கிடைச்சிருக்குங்க? எனக்கு விடுதலை கிடைச்சிருக்கு. அடுத்த பண்டிகை வேகமா போறேன். புளிப்பில்லா அப்ப பண்டிகை. இந்த நீங்க உங்களுக்கு எப்படி புரியுமோ, பண்டிகையும் அதோடைய ரெஃபரன்சஸும், இது மாதமும் டேவும், அப்புறம் எத்தனை நாட்கள் கொண்டாடுவாங்க, how many days they would celebrate. இது அந்த நியூ டெஸ்ட்மெண்ட் உடைய ஃபுல்ஃபில்மெண்ட். போன தடவை சொன்னேன், இது எல்லாமே ஒரு ட்ரையல் தான், ஒரு ரிஹர்சல் தான். பட் எங்க ஃபுல்ஃபில் ஆச்சு? ஒவ்வொரு பண்டிகையும் கிறிஸ்துவில் எக்ஸாக்டா அதே டேட்ல ஃபுல்ஃபில் ஆகிருக்கு. ஓகேவா? 2வது பண்டிகை, இதுக்கு நீங்க டேட் சொல்லுங்க. புளிப்பில்லா அப்ப பண்டிகை. இந்த மாதம் எழுதுங்க. அதுவும் முதல் மாதம் தான். ஓகே, கரெக்ட். எழுதுங்க. நிசான் மாதம் 15ஆம் தேதியிலிருந்து புளிப்பில்லா அப்ப பண்டிகை. அது எத்தனை நாள் கொண்டாடுவாங்க? 7 நாட்கள் கொண்டாடுவாங்க. 7 days. 15ல இருந்து 21 வரைக்கும். 15ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி வரைக்கும் கொண்டாடுவாங்க. புளிப்பில்லாத அப்பம்னாலே யார் தான்? இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவர் தான் பாவம் இல்லாதவராக மரித்தார். இந்த பூமியில எல்லாரும் மரித்தாங்க, ஆனா பாவிகளாக மரித்தோம். ஆனால் இயேசு ஒருவர் மட்டும்தான் பாவம் இல்லாதவராய் புளிப்பில்லாத அப்பமாய் அவர் இருந்தார். 3 நாள் அவர்
கல்லறையில இருந்தார், பின்பு உயிர்த்தெழுந்தார். ஸோ டோட்டலா முதலாம் 7 நாட்கள் அது பாஸ் ஓவர் வீக்குன்னு தான் டுகெதரா நம்ம சொல்லும்போது அதை பஸ்கா வாரம்னு சொல்லுவோம். ஆனா பஸ்கா அடிக்கப்பட்டது ஒரே நாள் தான். ஆனா அந்த 7 நாள் அவருடைய மரணம், அதற்கு பின்பாக தொடர்ந்து வரக்கூடிய உயிர்த்தெழுதல், அதெல்லாம். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா எந்த மாசம் தாங்க? முதல் மாசம் நிசான் மாதம், ஆபிப் மாதம், 7 நாட்கள். இது எதை குறிக்குது? இது பரிசுத்தவான்களின் ஐக்கியத்தை குறிக்கிறது. புதிய ஏற்பாட்டில் 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7, 8, 11ஆவது அதிகாரம் 23 31 வசனம் வரைக்கும். 1 கொரிந்தியர் 5, 7, 8 மற்றும் 11. ஸோ எனக்கு என்ன கிடைக்குது? அந்த புளிப்பில்லாதது அப்படின்னாலே என்னதான்? பரிசுத்தமாக்குதல், சுத்திகரிப்பு எனக்கு கிடைக்குது. எனக்கு என்ன கிடைக்குது? சுத்திகரிப்பு. சுத்திகரிப்பு 2வது பண்டிகை. 3வது பண்டிகை முதற் பலன்களின் பண்டிகை. The first is the முதற் பலன். முதற் பலன்களின் பண்டிகை யாத்ராகமம் 23:19, லேவியராகமம் 23:9-14. லெவிட்டிகஸ், லேவியராகமம் புஸ்தகம் ரொம்ப முக்கியம் பைபிள் ஃபுல்லா புரியணும்னா. இஸ்ரவேல் பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா அவங்க முதல்ல மனப்பாடம் பண்ண வைக்கிறதே லேவியராகம் தான். நமக்கு ஒன்றும் புரியாததுனால அதை நம்ம எப்போ பாரு ஸ்கிப் பண்ணிடுவோம். பட் குழந்தைங்களை அவங்க பைஹார்ட் பண்ண வைப்பாங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான புக் பைபிளில் எது அப்படின்னா இந்த லெவிட்டிகஸ் தான். வா இக்ரா அப்படி சொல்லுவாங்க ஹீப்ரூல. ஸோ லேவியராகமம் 23:9-14. இது எந்த மாதம் சொல்லுங்க பார்க்கலாம்? அதுவும் ஆபிப் மாதம், நிசான் மாதம். ஓகேவா? இது எப்போ? இது 16வது நாள், ஃபர்ஸ்ட் மந்த், 16th டே. இது எல்லாமே சேர்ந்தது என்ன நம்ம சொல்லுவோம்? பாஸ் ஓவர் வீக் அப்படின்னு சொல்லிடுவோம். ஏசு கிறிஸ்துவும் இந்த வாரத்துல தான் எருசலேம்குள்ள நுழைவாரு. சீஷர்களை கூட்டி அப்பம் பிக்குதல் நடக்கும். கரெக்டா இதே டேட்ல தான் ஏசு கிறிஸ்து மரணத்திற்கு போவார். அடுத்தது அந்த வாரத்துல தான் அடக்கம் பண்ணப்படுவார். வாரத்தின் 1வது நாள் அவர் உயிர்த்தெழுகின்றார். ஸோ இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நான் இது ஒரு தடவை நம்ம இந்த கால்குலேஷனை நம்ம டாலி பண்ணோம் ஒரு தடவை. அப்போ இயேசு கிறிஸ்து முதற் பலன் அப்படின்னா என்ன அர்த்தம்? உயிர்த்தெழுகிறது. எதை குறிக்குது? தி ரிசரக்ஷன். இது எத்தனை நாள் நடந்தது? இயேசு கிறிஸ்து எத்தனை நாள் உயிர்த்தெழுந்தாரு? ஒரே நாள். தட் ஆல் ஹேப்பன் இன் ஒன் டே. ஒரு நாள், 3வது நாள். ஆனா 3 நாள் உயிர்த்தெழுந்துட்டே இருந்தாரா? சரியா? அதாவது இந்த பண்டிகைங்கிறது ஒரு நாள். ஜீசஸோட ரிசரக்ஷன் டே எத்தனை நாள் கொண்டாடுவீங்க? இவ்வளோ யோசிக்கிறியே. ஒரே நாள். சரியா? ஸோ இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததுனால அது எதை குறிக்குது? நியூ டெஸ்ட்மெண்டோட ஃபுல்ஃபில்மெண்ட், கர்த்தருடைய உயிர்த்தெழுதல். அதோடைய ரெஃபரன்ஸ் நம்ம 1 கொரிந்தியர், அதை மட்டும் படிச்சிருவோமா? 1 கொரிந்தியர் 15:20, 15:20. 1 Corinthians chapter 15:20. கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலன் பண்டிகை. அப்ப யார்கிட்ட ஃபுல்ஃபில் ஆயிருக்குது? அப்போ இதெல்லாம் எதை ஞாபகப்படுது? கொலோசையர் 2:16-17 வசனங்களை நம்ம மறக்க கூடாது. ஒவ்வொரு பண்டிகையும் கிறிஸ்துக்குள்ளதான் நிறைவேறும். ஸோ ஒரு நாள். அப்போ நீங்க என்ன ஆயிருக்கிறீங்க? நம்ம இந்த இயேசு கிறிஸ்துவுடைய மரணத்தின் மூலம் பாவத்திற்கு நான் விடுதலையாக்கப்பட்டு, நான் சுத்திகரிக்கப்பட்டு என்ன ஆயிருக்கிறோம்? இப்போ நம்ம உயிர்த்தெழுந்து, கரெக்ட், ஞானஸ்நானம் எடுத்து உயிர்த்தெழுந்தோம். அப்ப என்ன ஆயிருக்கிறோம்? நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். ஓகே, அப்போ அதை நம்ம என்ன சொல்லலாம்? நீதிகரிப்பு. இப்போ உங்களுக்கு புரியுதா? நீதிமானாக்கப்படுதல். இப்ப இந்த 3லயும் பாருங்க, 3 பண்டிகை ஒரே மாசத்துல நடக்குது. அதாவது the first month. இப்ப 4வது பண்டிகை. இப்ப இதெல்லாம் நடந்துருச்சா? நடக்க போகுதா? நடந்துட்டு இருக்கா? இதெல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ இட்ஸ் ஆல் ஓவர். ஆனா இப்பவும் தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. இதை வச்சுதான் நம்ம என்ன செய்யறோம்?
கிறிஸ்துவ அறிந்து கொண்டு பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு நம்ம கழுவப்பட்டு நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம், சுத்திகரிக்கப்பட்டிருக்கோம். கரெக்டா? ஓகே, வெரி குட். இப்ப அடுத்த பண்டிகை என்ன? இப்ப நீங்க சொல்லுங்க. இதுக்கு அடுத்தது இல்ல, கொஞ்சம் யோசிங்க. இல்ல, பெந்தேகோஸ்தே பண்டிகை, the day of Pentecost. இது எந்த டேல நடக்கும்? 50th டே, பென்டேகாஸ்ட். பென்டே 50, நம்பர் 50. ஸோ அது எப்ப நடக்குது? 50வது நாள்ல நமக்கு நடக்குது. இப்ப அது எந்த மாசத்துல நடக்குதுன்னா 3வது மாதம். ஏன்னா 50 days கழிச்சு தான் நடக்குது. ஓகேவா? அது 3வது நாள். ஒவ்வொரு மாதமும் 30 நாள். அந்த இதுல இருந்து நம்ம ஃபர்ஸ்ட் மந்த் பாதியில இருந்து தான் ஆரம்பிச்சிருக்கிறோம். அப்போ இப்ப இருந்து 16ஆம் தேதியில நமக்கு 50வது நாள் தான் நடக்க போகுது. அப்போ அது எந்த மாதத்துக்கு வந்துருது அப்படின்னு கேட்டீங்கன்னா சிவான் மாதத்துல வந்தது. the 3rd month. இது எந்த மாசம்? 3rd month. இது எதுவுமே யூதர்களா டிசைட் பண்ணதே கிடையாது. 50வது நாள். ஸோ 3rd monthல எந்த டேல வரும்னா டே 6ல வருது, 6ஆம் தேதி. அது 50வது நாள். ஸோ இதுக்கு நடுவுல எத்தனை நாள் அவங்க காத்திருக்கிறாங்க அப்படின்னீங்கன்னா 7 வார காத்திருப்பு. இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு எத்தனை நாள் இருந்தாரு? 40 days. அதுக்கப்புறம் எத்தனை நாள் கழிச்சு சீஷர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டாங்க? 10 days கழிச்சு. 10 நாள் காத்திருந்திருக்கிறாங்க. ஏன்னா அன்னைக்கு பெந்தேகோஸ்தே நாள் எல்லாம் பண்டிகை கொண்டாடுறதுக்கு ஊருக்குள்ள இருக்கிறாங்க. உலகம் முழுக்க இருக்கிற யூதர்கள் அன்னைக்கு இருக்கிறாங்க. ஸோ கரெக்டா அது டே ஆஃப் பென்டெகாஸ்ட் அப்படியே நடந்தது. அந்த ஃபுல்ஃபில்மெண்ட்டை நமக்கு எல்லாத்துக்கும் பரிச்சயமான வேத பகுதி எது? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல அது நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல அது அப்போ பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வது. ஸோ இது எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சா? எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு. இதுக்கு நடுவில் இந்த 3 மாதத்துக்கு நடுவில் தான் 7 weeks வெயிட்டிங் டைம், ஒரு வெயிட்டிங் பீரியடை ஆண்டவர் இன்ட்ரடியூஸ் பண்றார். அதான் காத்திருப்பு காலம். காத்திருப்பு காலம். இத வாசிங்க. லூக்கா 24:49. லூக்கா 24:49. வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்களோ உன்னதத்தில் இருந்து வரும் பெலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். ஒரு காத்திருப்பு. ஆண்டவர் சொல்ற நீங்க வெயிட் பண்ணுங்க. ஏன்னா இந்த நாள்ல இந்த பண்டிகை கொண்டாடிட்டு இருக்கிறீங்க. அது அப்படி என்ன செய்ய போகுது? பரலோகத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டு நீங்க பெலன் அடைய போறீங்க. அது அப்போஸ்தல நடபடிகள்ல அது அப்படியே என்ன நடந்தது. சரி, இப்போ இந்த 4 பண்டிகைகளும் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப இயேசு கிறிஸ்து எங்க இருக்கிறார்? வேர் இஸ் ஜீசஸ்? வாசிக்கலாமா? 1 பேதுரு 3:22. 1 பேதுரு 3:22. அவர் பரலோகத்திற்கு போய் தேவனுடைய வலது பாரிசத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா. எபிரேயர் 4:14 இருந்து வாசிங்க. ஹீப்ரூஸ் 4:14 இருந்து. வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டியிலே சேரக்கடவோம். அப்ப இயேசு கிறிஸ்து ஒன்று பரலோகத்திற்கு ஏறி போனார், பிதாவினுடைய வலது பாரிசத்தில் இருக்கிறார். அவர் என்னுடைய மகா பிரதான ஆசாரியராய் நமக்கு இருக்கிறார். அவர் எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டு நமக்காக உதவி செய்யும்படியாக நமக்காக
பரிதபிக்கக்கூடியவராய் இருக்கிறார். அதனால அவரிடத்திலிருந்து ஏற்ற சமயத்துல இரக்கத்தை பெறுவதற்கு நீங்க ஆயத்தமா இருங்க. நீங்க எப்ப வேணாலும் யூ ஹாவ் டு கோ நியர் த mercy seat. இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரதான ஆசாரியன் மாதிரி கிடையாது. நீங்க எப்பனாலும் போய் என்ன செய்யலாம், அவரை நீங்க சந்திக்கலாம் அப்படிங்கிற இது இருக்கு. அப்ப இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசுகிற மகா பிரதான ஆசாரியனாக, மத்தியஸ்தராக அவர் பரலோகத்துல இருக்கிறார். இப்ப இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஒரு லாங் இன்டர்வல். இப்ப நீங்க யோசிச்சு பார்த்துருக்கலாம்ல, 12 மாசம் இருக்குது. இந்த 12 மாசத்துல ஒவ்வொரு மாசத்துல ஒரு பண்டிகை வரக்கூடாதா? கரெக்டா இல்லையா? இத்தனை அழிச்சற அப்படின்னா இதுக்கு பின்னாடி வரப்போற பண்டிகைக்கும் நிறைவேறுதலுக்கும் சில அர்த்தங்கள் இருக்குமா இருக்காதா? இப்பதான் நம்ம சப்ஜெக்டுக்குள்ளாரியே என்டர் ஆகிறோம். இப்பதான் நம்ம என்ன செய்யறோம், ஒரு நிகழ்காலத்துக்குள்ள வர போறோம். இப்ப ஃபர்ஸ்ட் மந்த் 1 ஃபர்ஸ்ட் மந்த் ஆபிப் மாதம், 3rd மந்த் சிவான் மாதம். இப்ப நீங்களும் நானும் ஒரு இடைவேளை ஒரு இந்த பீரியட்ல தான் நம்ம இருக்கிறோம். அப்ப இதுக்குள்ள எந்தெந்த மந்த் எல்லாம் கவர் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா 4, 5, 6, 7th மந்த்ல ஒண்ணு நடக்க போகுது. இந்த 7th மந்த்ல வரப்போறதும் ஒரு 3 முக்கியமான பண்டிகைகள், 3 ஃபீஸ்ட். சிலது ஃபீஸ்ட்னு சொல்லலாம், சிலது காட் அப்பாயிண்டட் டேஸ்ன்னு சொல்லலாம், மொய்தீம்னு சொல்லலாம். பண்டிகைன்னு கிடையாது, மொய்தீம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு வசனம் நம்மெல்லாம் படிச்சிருப்போம், ஏசு கிறிஸ்து சொன்ன வசனம் தான். யோவான் 4:35. யோவான் 4:35 வாசிங்க. இன்னும் 4 மாதம் செல்லும் என்று, இன்னும் 4 மாதம் செல்லும் என்று. இங்க பாருங்க, கவுண்ட் பண்ணுங்க. அறுப்பு காலம் வர்றதுக்கு இன்னும் 4 மாதம் செல்லும்னு சொல்லி நீ எப்படி இருக்க, ரொம்ப அசால்ட்டா இருக்கிற. வாசிங்க. என்று நீங்கள் சொல்லுகிறது இல்லையா? இதோ வயல் நிலங்கள் இப்பொழுதே அறுப்புக்கு விளைச்சலா இருக்கப்பா, எப்ப வேணா நடக்கலாம். உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள், கண்களை ஏறெடுத்து பாருங்கள். So this is an interval period. இப்ப நீங்களும் நானும் இந்த இன்டர்வல்க்கு பீரியட் தான் நம்ம எடுக்கும்போது சபையின் காலம், கிருபையின் காலம் அப்படின்னு சொல்லலாம். யூதர்களுக்கு என்ன, சிதறடிக்கப்பட்ட காலங்கள், மீண்டுமாக கூட்டி சேர்க்கப்படுகின்ற நாட்கள். உலகம் எங்கும் யூதர்கள் சிதறி போனாங்க. அதனால அவர்கள் இந்த 4 மாசங்கள் அலைந்து திரிந்து மறுபடியும் இந்த பண்டிகை காலத்திற்குள்ளாக வந்து விடுவார்கள். உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது? உங்களுக்கு ஆண்டவர் பண்டிகைகள் வழியாவே முழு வேதாகத்தையுமே அழகா டிராஃப்ட் பண்ணிட்டார்னு சொல்லலாம். வாட் அ கிரேட் காட் இல்லையா? அப்போ அவர் சொல்றாரு, அறுப்பு காலத்துக்கு இன்னும் 4 மாதம். ஆண்டவர் சொல்லுவாங்க, நின்னா ஒரு அர்த்தம், ஒரு வார்த்தையை பயன்படுத்தினா அர்த்தம், ஒரு ஃபுல் ஸ்டாப், கமா, அப்படி. அப்போ இதுக்கு எப்படி, சபை எடுக்கப்படும் வரையிலும், சபை எடுக்கப்படும் வரையிலும். அப்போ பாருங்க, அப்போ தம்மூஸ், ஆப், எலூல் என்னும் 4, 5, 6 மாதங்கள் நடுவுல இடைப்பட்ட காலத்துல இருக்குது. எதுங்க? தம்மூஸ், அவ், எலூல். இந்த 3 மாதங்கள் இருக்கு. உங்களுக்கு பின்னாடி இந்த சார்ட்ல காமிக்கிறேன், அப்ப நீங்க அந்த ஸ்பெல்லிங் கூட கரெக்டா பார்த்து இல்லை. இந்த காலத்துல எங்க இருக்காரு இயேசு கிறிஸ்து? இந்த காலத்துல பிதாவினுடைய வலது பாரிசத்தில் அவர் வீற்றிருக்கிறார். நமக்கு மகா பிரதான ஆசாரியனாக இருக்கிறார். எல்லா ஜனங்களும் அவரை அறிஞ்சுக்கணும், அவரிடத்துல ஓடி வந்துடணும் இந்த பண்டிகை தொடங்கிறதுக்குள்ள. புரியுதா? ஆண்டவர் எதுக்கு இப்படி ஒரு பெரிய ஒரு இன்டர்வெல்ல வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கிரேட் பிளானிங் கொண்ட ஆண்டவர்னு சொல்லலாம். ஸோ இது புறஜாதியாருக்கு அளிக்கப்பட்டிருக்கிற கிருபையின் காலம். ஆனா யூதர்களுக்கு இது சிதறடிக்கப்பட்ட ஒரு காலம் அப்படின்னு நம்ம படிக்கலாம். மற்ற வசனங்கள்லாம் நீங்க படிக்கலாம். அப்போஸ்தலர் 15:14
அப்போஸ்தலர் 15:14 ரொம்ப தெளிவா அந்த இடத்துல சொல்லுவார், புறஜாதிகளுக்கென்று கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரா, காலங்களை வகுத்திருக்கிறார். அப்போ அப்பாசில்ஸ் ஆக்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா அப்பாசில்ஸ் வழியா சொல்றார் 15:14, மார்க் 16:19 இந்த வசனங்கள்லாம் அதை குறிக்கிறத நம்ம பார்க்கிறோம். மார்க் 16:19 படிங்க. இவ்விதமாய் கர்த்தர் அவர்களுடனே பேசின பின்பு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பரிசத்தில் உட்கார்ந்தார். எத்தனை வசனங்கள் கன்ஃபார்ம் பண்ணது பாத்தீங்களா? அப்போ பரலோகத்துல இருந்து அவர் சீக்கிரத்துல 7வது பண்டிகையை, 7வது மாதத்துல நடக்க வேண்டிய பண்டிகையை அவர் கொண்டாட வருகிறார். இந்த பண்டிகையை பற்றி, அப்போ இந்த பண்டிகை இப்ப நம்ம படிக்க போற பண்டிகை இதெல்லாம் தெரிஞ்சிருச்சு. அப்போ நடக்க போற பண்டிகையை பற்றி நம்ம கற்றுக்கொள்றது நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ இதெல்லாம் இனி இப்ப பிரசன்ட்ல இல்ல, பட் எப்பதான் நடக்க போகுது, ஃபியூச்சர்ல, எதிர்காலத்துல. இப்ப நம்ம எதுக்கு போக போறோம், எதிர்காலத்துக்குள்ள போக போறோம். ஸோ எதிர்காலம், இந்த இடைவேளை என்ன காலம், கிருபையின் காலம். இந்த காலத்துக்குள்ள ஜனங்கள்லாம் ரட்சிக்கப்பட்டிரணும். அப்படி அடுத்தது முக்கியமான, அப்போ இதுல வரக்கூடிய முதல் பண்டிகை தான் என்ன, எக்கால பண்டிகை. அதை தான் நம்ம பார்த்தோம், யோம் தெருவா, த ஃபீஸ்ட் ஆஃப் ட்ரம்பெட்ஸ். இன்னும் அதை நம்ம கம்ப்ளீட் பண்ணல, அதோட இன்ட்ரடக்ஷன் தான் நம்ம பார்த்தோம். பட் இந்த பண்டிகை, ஏன்னா நாளைக்கு அவங்க அடுத்த பண்டிகை கொண்டாட போறாங்க. அது என்ன பண்டிகை நாளைக்கு கொண்டாட போறது, யோம் கிப்பூர், டே ஆஃப் அட்டோன்மெண்ட். நாளைக்கு செலிப்ரேட் பண்றாங்க, இஸ்ரேல் செலிப்ரேட் பண்ணுது. அப்போ இந்த பண்டிகை அவங்க என்ன அர்த்தம்னே தெரியாம அவங்க செலிப்ரேட் பண்றாங்க. அப்ப நமக்கு என்ன தெரியும், அர்த்தம் தெரியும். ஸோ வை தே செலிப்ரேட், அது எப்படி ஃபுல்ஃபில் ஆக போகுதுங்கிறது நமக்கு தெரியணுமா இல்லையா? ஸோ இது வந்து ஒரு ஃபியூச்சர் ஈவெண்ட். அப்போ நம்ம இதுக்கு அடுத்தது முதல்ல வர்றது என்னது, ஸோ ஃபீஸ்ட் ஆஃப் ட்ரம்பெட்ஸ், எக்கால பண்டிகை. இந்த எக்கால பண்டிகையிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு சில, நான் எக்காலத்தை பற்றி அடுத்த வாரம் நான் எடுக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா சிலதை வந்து ரொம்ப மெதுவாக ஊதுவாங்க, ஷார்ட் பிளாஸ்ட் தான் இருக்கும், கொஞ்சமாக ஊதுவாங்க. சிலது லாங் பிளாஸ்ட் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஊதுவாங்க. அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா சத்தமாக ஊதுவாங்க, லவுடராக ஊதுவாங்க, ரொம்ப நேரம் ஊதுவாங்க. அப்படியெல்லாம் ஆண்டவர் வந்து எந்த இடத்துல உரத்த சத்தமாய் அப்படின்னு சொல்றாரோ அதெல்லாம் ஒரு ட்ரம்பெட்டுக்கு சமம். சிலதை மெதுவா பேசி இருப்பாரு, ஸ்லோ பிளாஸ்ட். அதெல்லாம் நம்ம அததான் டெக்கியா அஹடோலா அப்படின்னு சொல்லுவாங்க, டெக்கியா அஹடோலா. இப்போ நம்ம ட்ரம்பெட்டை பத்தி நம்ம படிப்போம். அப்போ இந்த இடத்துக்குள்ள நம்ம வேகமா வந்துட்டோம். இப்போ யோம் தெருவா, எக்கால பண்டிகை. அப்போ சிலது பார்த்தீங்கன்னா சில்வர் ட்ரம்பெட்ஸை ஆண்டவர் செய்ய சொல்வார், 2 சில்வர் ட்ரம்பெட்ஸை. ஸோ இந்த பண்டிகை எதை குறிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இயேசு கிறிஸ்துவுடைய ரகசிய வருகை மற்றும் இயேசு கிறிஸ்துவுடைய 2ஆம் வருகையை குறிக்கக்கூடிய பண்டிகை. ரகசிய வருகை மற்றும் ஓகே, த ராப்சர் அண்ட் த செகண்ட் கம்மிங். ராப்சர், செகண்ட் கம்மிங். நம்ம இன்னும் நம்ம இன்னைக்குரிய சப்ஜெக்டுக்கே நம்ம போகல, பட் இது புரிஞ்சா நமக்கு அது புரியறது ஈஸியா இருக்கும் இல்லையா? ஸோ செகண்ட் கம்மிங். அப்ப இது எந்த மாசத்துல நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, திஸ்ரீ. திஸ்ரீ இது எந்த மாசம்? திஸ்ரீ, திஸ்ரீ இல்லைன்னா இதுக்கு இன்னொரு பேரும் இருக்கு. கரெக்டா ஸ்பெல்லிங் பார்த்து, ஏத்தானீம், ஏத்தானீம். எப்போ நமக்கு வேணுங்கிறது மட்டும் எடுத்துட்டு மற்ற நம்ம விட்டுறக்கூடாது. பைபிள்ல அங்கதான் சீக்ரெட்டே இருக்கும், சீக்ரெட் பாக்கெட்ஸே அதுதான். ஸோ இது வந்து எந்த மாசங்க? 7th month. ஸோ 7th month. ஸோ இந்த 7th monthல இது என்னைக்கு செலிப்ரேட் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் டே, முதல் நாள். அதனாலதான் இந்த முதல் நாளை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் லூனார் கேலண்டரை பத்தி நம்ம ஆரம்பிச்சோம். அப்போ இப்ப சங்கீதங்கள்ல பார்த்தோம், கர்த்தர் கால குறியீட்டுக்காக எதை வச்சிருக்கிறாராம்? சந்திரனை அவர் வைத்திருக்கிறார். ஸோ மூணுடைய கேலண்டர் தான் வேணும் நமக்கு. நான் சொன்ன பார்த்தீங்களா, இன்னைக்கு தான் நமக்கு டெலஸ்கோப் இருக்கு. இந்த எர்த் வந்து தன்னைத்தானே சுத்துது,
சன்னையும் சுத்துதுங்கிறதெல்லாம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் கண்டுபிடிச்சாங்க. முதல்ல தட்டையா இருக்கும்போது அவன் பைத்தியக்காரன் நாங்க சயின்டிஸ்ட இல்லையா. ஆனா இன்னைக்கு தான் ஆண்டவர் கர்த்தர் பூமியின் உருண்டையின் மேல என்ன இருக்கிறார், வீற்று இருக்கிறார், அந்த ரங்கத்திலே அவர் தொங்க விட்டு இருக்கிறார். யோபு அந்த நாட்கள்லயே என்ன செஞ்சிட்டாரு, யோத்தை பத்தின முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கொடுத்திருக்கிறார். ஸோ இங்க திஸ்ரி இல்லைன்னா ஏத்தனீம், இது வந்து எது எந்த பண்டிகைங்க, இது அடுத்து வரக்கூடிய 5வது பண்டிகை. இது எங்க வாசிக்கலாம், லேவியராகமம் 23. இந்த சாப்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். லெவிட்டிகஸ் சாப்டர் 23, 24, 25. நீ இஸ்ரவேல் புத்திரரோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்களுக்கு 7ஆம் மாதம் 1ஆம் தேதி எக்கால சத்தத்தால் ஞாபக குறியாக கொண்டாடுகிற பண்டிகை என்கிற சபை கூடும் பரிசுத்த ஓய்வு நாளாய் இருப்பதாக. சரி, இப்ப இந்த பாருங்க, இதை பத்தி நான் போன வாரம் ஒரு இன்ட்ரோடக்ஷன் நான் உங்களுக்கு சொன்னேன். இதெல்லாம் எங்க நிறைவேறும்னு சொல்லிட்டேன். ரகசிய வருகையில 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம், 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் 5ஆம் அதிகாரங்கள், இது எல்லாமே வந்து இந்த ஆண்டவருடைய ரகசிய வருகை. இந்த சமயத்துல என்ன நடக்குது, யூதர்களுடைய தாய்நாடு திரும்புதலும் நடக்குது. இப்ப யூதர்களுக்கு நாடு இருக்குங்களா, நாடு இருக்கு. எத்தனை வருஷம் உங்களுக்கு நாடு இல்லை சொல்லுங்க, கிட்டத்தட்ட இல்ல அதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு நாடு அவங்களோட கவர்மெண்ட் கிடையாது. எப்போ அவங்க கைவிட்டு போச்சுன்னு எக்ஸாக்டா சம்பவமாச்சு சொல்ல முடியுமா? இப்ப தாவீது, சாலமன், அதுக்கு பின்னாடி 2 ராஜ்யங்கள், 2 ராஜ்யங்களையும் 19, 18 ராஜாக்கள் இருந்தாங்க. எப்ப அவங்க ஃபைனலா அவங்க கம்ப்ளீட்டா அவங்க கவர்மெண்ட், அவங்களுக்குன்னு கவர்மெண்ட் கிடையாது. எப்ப போனது, எப்போ, பாபிலோனியர்களுடைய காலத்துல. நேபுகாத் நேச்சர் பிடிச்சதுக்கு அப்புறமே அவங்களுக்கு இஸ்ரேல்னு நாடு கிடையாது. அவன் எருசலேமை கொடுத்தானே தவிர, பெர்ஷியா மன்னர்கள் கொடுத்தாங்களே தவிர, ஆனா அந்த நாட்டை நீங்க ஆளலாங்கிற அந்த நாட்டு உரிமையை கொடுக்கல. நாடு யாருடைய கண்ட்ரோல்ல இருந்தது? பலவிதமான ராஜ்யங்கள் ராஜாக்களுடைய கண்ட்ரோல்ல இருந்ததே தவிர இஸ்ரவேலர்களுடைய கண்ட்ரோல்ல கிடையாது. அப்போ நாடு கிட்டத்தட்ட அவங்க கையை விட்டு போய் 2500 வருஷம் ஆயிருக்கு. ஆஃப்டர் 2500 இயர்ஸ் முற்பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்களித்தத கர்த்தர் துல்லியமாக, கர்த்தர் எக்ஸாக்டாக அதே பிளேஸ, அதே பொசிஷனை கொடுத்துட்டார். இது உலகத்துல நடந்த மிகப்பெரிய மிராக்கிள். ஸோ இன்னைக்கு இஸ்ரேல் நாடுன்னு மட்டும் கிடையாதுங்க, த மோஸ்ட் பவர்ஃபுல் ஒரு கண்ட்ரி இன் த வேர்ல்டு. இன்னைக்கு அவனை தொடுறதுக்கே பயப்படுறாங்க. நாளுக்கு நாள் அவனுடைய கண்டுபிடிப்புகள் பயங்கரமா இருக்குது இல்லையா. இஸ்ரேல் சொல்லுது, நாங்க நினைச்சா 1/2 நாள் போதும் நாங்க ஒருத்தனை தூக்குறதுக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு இருக்கு அவங்களுடைய பிரம்மாண்டமான மேசிவ் இன்டெலிஜென்ஸ் பவர் அவங்க கிட்ட. அதை வந்து ஒரு ஸ்பெஷல் ரிப்போர்ட் எழுதியிருக்கிறாங்க, அவங்களுடைய இன்டெலிஜென்ஸை பத்தி எழுதியிருக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு உலகம் ஆச்சரியப்படுறது அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த புத்திசாலி. சரி, நம்ம இது அப்போ யூதர்கள் தாய்நாடு திரும்புறாங்க, கர்த்தருடைய ரகசிய வருகை, இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த இடத்துல எனக்கு என்ன கிடைக்குது, ஒரு விழிப்படைதல். விழிப்படைதல் இப்பதாங்க ஒரு முக்கியமான அடுத்த ஒரு பண்டிகைக்குள்ள நம்ம கடந்து போக போறோம். அதுதான் வந்து என்னது அப்படின்னா நம்மளுடைய பாவ நிவாரண நாள். அதுதான் அடுத்த பண்டிகை, பாவ நிவாரண நாள், யோம் கிப்பூர். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், பாவ நிவாரண நாள். இது எந்த மாசம்னா இதுவும் 7வது மாசம் தான். இது எந்த நாள்ல கொண்டாடணும்னு ஆண்டவர் சொன்னாரு? லேவியராகமம் 23, 27 இருந்து வாசிச்சீங்கன்னா 10வது நாள். யூ ஹாவ் டு செலிப்ரேட் திஸ் ஆன் த 10th டே. இதுவும் காட் கிரியேட்டட் ஆர்டைன்டு டேஸ் அப்படின்னு சொல்லலாம். இட் இஸ் ஆல் காட் பிளான் டேஸ். இப்போ நீங்க எழுதி வச்சுக்கோங்க. நமக்கு இந்த வசனத்தை வேணா பாசிச்சிருவோமா? இந்த பண்டிகைங்கிறனால வாசிக்கிறீங்களா யாராவது? லேவியராகமம் 23ஆம் அதிகாரம். அந்த 7ஆம் மாதம் 10ஆம் தேதி
உங்களுக்கு பாவ நிவர்த்தி செய்யும் நாளும் சபை கூடும் பரிசுத்த நாளுமாய் இருப்பதாக. அப்பொழுது நீங்கள் உங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்தி கர்த்தருக்கு தகன பலி செலுத்த கடவீர்கள். அது மட்டும் இல்ல, இந்த 24வது வசனத்துல பாத்தீங்கன்னா, உங்களுக்கு 7ஆம் மாதம் 1ஆம் தேதி எக்கால சத்த ஞாபகக்குறியாக இருக்கணும், ஓய்வு நாளா இருக்கணும். சாதாரணமான யாதொரு வேலை செய்யாமல் கர்த்தருக்கு தகன பலி செலுத்த வேண்டும். 7ஆம் நாள் பாவ நிவர்த்தி, சபை கூடி வரணும், உங்க ஆத்மாக்களை தாழ்மைப்படுத்தணும். அடுத்தது முக்கியமா 28வது வசனம் வாசிங்க. அந்த நாள் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் உங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யப்படும் பாவ நிவாரண நாளாய் இருக்கிறபடியால் அதிலே யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். அந்நாளிலே தன்னை தாழ்மைப்படுத்தாத எந்த ஆத்துமாவும் தன் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான். வாசிங்க. அந்நாளிலே ஒரு ஆத்துமா யாதொரு வேலையை செய்தால் அந்த ஆத்துமாவை அவன் ஜனத்தின் நடுவில் வைக்காமல் அழிப்பேன். அதில் நீங்கள் எந்த வேலையும் செய்யாதிருப்பது உங்கள் வாசஸ்தலங்களில் எல்லாம் உங்கள் தலைமுறை தோறும் செல்ல வேண்டிய நித்திய கட்டளை. அது உங்களுக்கு விசேஷித்த ஓய்வு நாள். அதில் உங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்துங்கள். அந்த மாதத்தின் 9ஆம் தேதி சாயங்காலம் துவங்கி மறுநாள் சாயங்காலம் மட்டும் உங்கள் ஓய்வை ஆசரிக்க கடவீர்கள் என்றார். It is called the day of rest. ஏன் கேட்டா, நீ அன்னைக்கு ஆண்டவர் முன்னாடி உன்னை எக்ஸாமின் பண்ணி தாழ்மைப்படுத்தணும். You should humble yourself. சும்மா நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். அப்படி அவங்க அதை என்ன செய்வாங்க, அவங்க அந்த டேவை அவங்க மனம் திரும்புதல். அப்ப எனக்கு என்ன கிடைக்குதாங்க? மனம் திரும்புதல். அந்த 7வது நாள்ல மாதத்துல வரக்கூடிய 2வது பண்டிகையில் எனக்கு கிடைக்கக்கூடியது மனம் திரும்புதல். இந்த டேல என்ன செய்வாங்க அப்படிங்கறது நான் உங்களுக்கு சொல்றேன். நம்ம எல்லாருக்குமே ராகாபை பத்தி எல்லாம் நமக்கு நல்லா தெரியும் இல்லையா? ராகாப்னாலே உங்களுக்கு என்ன கலர் உங்களுக்கு ஞாபகம் வரும்? இப்போ இது என்ன அப்படின்னாக்கா, இந்த பண்டிகை ரொம்ப முக்கியமான நாள், பாவ நிவாரண பண்டிகையின் நாள். இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பண்டிகையை பொறுத்த வரைக்கும் பாவங்கள் இத்தனை நாள் வரைக்கும் யூதர்கள் கொண்டாடும் போது அந்த பாவம் அவங்களுக்கு மூடப்பட்டது. எப்படிங்க? they covered it. அதை கவர் பண்ணக்கூடிய பண்டிகை. ஆனா உங்க பாவத்தையும் என் பாவமும் கழுவப்பட்டு இருக்கிறது. ஆனா அன்னைக்கு இத காலகாலங்களாக வருஷந்தோறும் கொண்டாடிய அவங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கல. ஏன்னா பாவ பரிகாரம் என்பதற்கு எபிரேய சொல்லுடைய பொருள் என்ன அப்படின்னா மூடுதல் அப்படின்னு அர்த்தம். மூடுதல். அப்போ பழைய ஏற்பாட்டுல அவங்க செஞ்ச பலிகள் எல்லாமே பாவங்களை மூடி வைத்ததே தவிர அதை அகற்றி விடவில்லை. அப்போ இந்த ஸ்பெஷல் டே இன்னைக்கு கொண்டாட போறாங்க இல்லையா? இன்னைக்கு அவங்க கிட்ட தேவாலயம் இல்லை. ஆனா தேவாலயம் இருக்கும்போது என்ன செய்வாங்கன்னா, அந்த பண்டிகையின் சமயத்துல இந்த மாதிரி ஒரு ரெட் கலர் ஸ்கார்லெட் ஒரு ரிப்பன் எடுப்பாங்க. இந்த ரிப்பனை எடுத்து நல்லா கட்டிடுவாங்க. இதை கட்டிட்டு இந்த பண்டிகையை கொண்டாடுவாங்க. எப்படி கொண்டாடணும்? சரி, எல்லா பண்டிகையிலையும் லேவியராகம புஸ்தகத்துல பாத்தீங்கன்னா அவங்க தான் பலி பொருள் கொண்டு வரணும். நீ உன்னுடைய வசதிக்கு ஏத்த மாதிரி என்ன செய்யலாம், நீ ஆடு கொண்டு வரலாம், கோட் கொண்டு வரலாம். நீ உன்னால முடியல, நீ ஏழையான குடும்பமா இருந்தா நீ புறா குஞ்சு கூட கொண்டு வரலாம். இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன அவங்க அம்மா கொண்டு போனாங்க ஞாபகம் இருக்கா? இயேசு கிறிஸ்துவுக்காக பலி செலுத்த தேவாலயத்துக்கு பறவைகள் தான் கொண்டு போனாங்க. அதுலயே தெரியும் இயேசு ஒரு சாதாரண குடும்பத்துல தான் பிறந்தார். அந்த வசதி வாய்ப்புகள் இருந்தவங்க தான் அன்னைக்கு என்ன பண்ணுவாங்க, ஆடு மாடெல்லாம் கொண்டு போகலாம். அப்போ இந்த பண்டிகை அப்போ யாரும் எதுவும் நீ கொண்டு வர வேண்டாம். தனிப்பட்ட முறையில அன்னைக்கு எந்த பலியும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இன்னைக்கு என் குடும்பத்துக்கு நான் ஒரு தேங்க்ஸ் கிவிங் கொடுக்குறேன், இன்னைக்கு நான் இதை கொண்டு போய் நான் ஆஃபரிங்கா கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா அன்னைக்கு என்ன செய்ய மாட்டாங்க, அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க. அப்படி இருக்கிறப்போ அந்த தேசத்துக்காக யார் பலி செலுத்துவா? அதை செலுத்த போறது பிரதான ஆசாரியன் தான். அது எந்த கோத்திரம்? லேவி கோத்திரம். லேவி கோத்திரத்துல யாருடைய குடும்பம் அதை செய்யணும்? ஆரோன் குடும்பம் தான் செய்யணும். அதனால இந்த பண்டிகையை பற்றி நம்ம படிக்கிறதுக்கு அந்த ஆசாரியனை பத்தி படிக்கிறது ரொம்ப அவசியம். அதனால அடுத்த வாரம் இந்த ஆசாரியர்களை பத்தின சில தகவல்களும் நான் உங்களுக்கு சொல்றேன்.
சொல்லிட்டு இதை எடுத்தா உங்களுக்கு ரொம்ப நல்லாவே புரியும். அப்போ அந்த பண்டிகையை கொண்டாடும் போது வருஷந்தோறும் என்ன செய்வாங்கன்னா, எப்ப இந்த பண்டிகை மோசே மூலமா கர்த்தர் கட்டளையிட்டு அந்த ஜனங்கள் ஆசரிக்க ஆரம்பிச்சாங்களோ அப்பெல்லாம் இப்படி ஒரு ரெட் கலர் ரிப்பன், இது ரிப்பன்னு, அது ஒரு ஸ்கார்லெட் ஒரு த்ரெட் ஒன்று கட்டி வச்சிருப்பாங்க. இப்போ அந்த ஆஸ் அ நேஷன், ஒரு தேசமா எல்லாரும் அழுது ஆண்டவர்ட்ட மன்றாடி அவங்களுடைய விக்கிரக ஆராதனை பாவ வழிகளுக்காக மன்னிப்பு கேட்டு அவங்க ஆண்டவர் சமூகத்துல காத்து இருந்து அந்த நாளை முடிக்கிற அந்த சமயத்துல எல்லாரும் அந்த தேசமா அவங்க வந்து என்ன செய்வாங்க, ஆண்டவருடைய பாதத்துல அவங்க உட்கார்ந்துருப்பாங்க. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா ஒரு அற்புதம் நடக்குமா. என்ன அற்புதங்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தால்முத் அப்படின்னு அவங்க கிட்ட இருக்கக்கூடிய புக்ல ரெக்கார்ட் ஆயிருக்கு, நீங்க எடுத்து படிக்கலாம். இதை பத்தின ரிசர்ச் ஆர்டிகல்ஸ் இருக்கு. என்னன்னா, அடுத்த நாள் வந்து பார்க்கும்போது அந்த ரிப்பன் என்ன கலர்ல மாறி இருக்கும், ஒயிட் கலர்ல மாறி இருக்கும். ஒரு ரிசர்ச்சர், ஒரு சயின்டிஸ்ட், அவர் சில பதிவு எழுதி வைத்திருக்கிறார். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது அவர் எழுதின காலத்துல அவர் எழுதியிருக்கிறாரு, 40 ஆண்டு காலங்களுக்கு முன்பாக 40 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த பண்டிகையை அவங்க கொண்டாடும் போதும் யூதர்கள் அவங்க அந்த பண்டிகையை முடிச்சதுக்கு அப்புறமும் இந்த தானா நடந்துட்டு இருந்த இந்த அற்புதம் நின்று விட்டது. அந்த ரெட் கலர் ரிப்பன் என்னவாதான் இருந்துதான்? ஆச்சரியமா இருக்குல்ல. இது ஒரு புதிய தகவல் இல்லை, எனக்கு படிக்கும் போது ரொம்ப அப்படியே ரொம்ப இதா இருந்தது. இது அப்படி நின்றுச்சான். அப்போ அந்த 40 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தப்ப ஒன்ன கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்னது? இயேசு கிறிஸ்துவுடைய மரணம் உயிர்த்தெழுதலின் நாட்கள். எப்ப இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போயிட்டாரோ, பாவ நிவாரண பலியா இயேசு கிறிஸ்து தன்னை சிலுவையில ஒப்பு கொடுத்தாரோ, அந்த யூதர்கள் பாரம்பரியமா எதிர்பார்த்து வந்துட்டு இருந்தது எல்லாமே என்ன ஆயிருச்சு, அது நின்று போய்விட்டது. நின்று போய்விட்டது. பாத்தீங்களா? அப்போ இது ஒரு வார்னிங்காவே சயின்டிஸ்ட் எழுதி இருக்கிறாரு. இட் இஸ் a great warning given by a scientist. பாருங்க, சகரியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிங்களேன். சீயோன் குமாரத்தியே, கெம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் வந்து உன் நடுவிலே வாசம் பண்ணுவேன். அந்நாளிலே அநேகம் ஜாதிகள் கர்த்தரை சேர்ந்து என் ஜனமாவார்கள், நான் உன் நடுவில் வாசமாயிருப்பேன். அப்ப எல்லா ஜனங்களும் வருவாங்க ஆண்டவரோட இந்த காரியத்துல. 12ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா 10வது வசனம் இதுல வாசிங்க. நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும் எருசலேமின் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து, ஒருவன் தன் ஒரே பேரானவனுக்காக புலம்புகிறது போல எனக்காக புலம்பி, ஒருவன் தன் தலைச்சன் பிள்ளைக்காக துக்கிக்கிறது போல எனக்காக மனம் கசந்து துக்கிப்பார்கள். இதுல உங்களுக்கு ஒரு புதிய தகவல் நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த வசனத்தின் வழியா. இதுதான் வந்து யோம் கிப்பூர்ல நடக்க போகுது. இந்த யோம் கிப்பூர், டே ஆஃப் அட்டோன்மெண்ட். அப்போ இந்த நாள்ல ஆண்டவர் சொல்றாரு, தாவீது குடும்பத்தார் எல்லாத்து மேலையும் அந்த விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றுவாராம். ஊற்றும் பொழுது ஒரு தனிப்பட்ட நபராக அல்ல, ஒரு தேசமாக அவர்கள் மனம் மாறுவார்கள். they will repent as a nation but not as an individual. அப்படி அந்த நாட்கள் அவங்க ஊற்றுவேன். அது எப்ப நடக்க போகுது? இந்த பண்டிகை எப்ப நடக்க போகுது? இப்போ அநேகருக்கு தெரியல, ஆனா அப்படி வந்துட்டு இருக்காங்க. மேசியாவை அறிந்து கொண்டு ரட்சிக்கப்பட்டு யூதர்கள் வந்துகிட்டு இருக்கிறாங்க. ஆனா இன்னும் அவங்களுக்கு மேசியாவை தெரியாது, நம்ப மாட்டாங்க. எப்படி கடவுளுக்கு எப்படி ஒரு குழந்தை இருக்கும் அப்படின்னு. அப்போ இதுல ஒரு வசனம் பாத்தீங்களா, அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து, ஒருவன் தன் ஒரே பேரானவனுக்காக. இந்த ஒரே பேரானவன் அப்படிங்கிற வார்த்தை வேற எங்கேயாவது நீங்க படிச்சிருக்கிறீங்களா? எல்லாத்துக்கும் மனப்பாடமா தெரியுங்க ஒரு வசனம். எடுங்க, ஜான் சாப்டர் 3:16 படிச்சு பாருங்க. பாத்தீங்களா? பாருங்க, படிங்க. என்ன ஒரு கனெக்டிவிட்டி ஆண்டவர் கொடுக்கிறார் பாருங்க வார்த்தையில. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ
அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு இன்னொரு கூர்ந்தார். தடவை படிங்க அந்த வசனத்தினுடைய முதல் பகுதி. தேவன் தம்முடைய ஒரே பேரான, இதுக்கு எபிரேய வார்த்தையில யாகீத் அப்படின்னு சொல்றாங்க. யாகீத் அதாவது நம்பர் ஒன். அந்த நம்பர் 1 அப்படிங்கிறது ஒருமையிலையும் சொல்லலாமா, ப்ளூரல்லையும் சொல்லலாமா. இட் கேன் பி சிங்குலர் ஆர் இட் கேன் பி ப்ளூரல். இப்ப நான் அப்படின்னா நான் ஒரே ஒரு சாந்தினி அப்படின்னா என்னது, ஒரு பர்சன், ஒன். இந்த ஒன்னை வந்து ஒரு கூட்டத்துக்கும் சொல்லலாம். ஒரு தேசத்தை எப்படி சொல்லலாம், ஒன் நேஷன். ஆனா அங்க நிறைய மக்கள் இருப்பாங்க. ஆனா அங்க நம்ம யூஸ் பண்ற நம்பர் இது 1. ஸோ இங்க ஒரே பேரான அந்த ஒரே அப்படின்னு கொடுத்துருக்கு இல்லையா, அது வந்து சிங்குலர்லையும் பயன்படுத்துவாங்க எபிரேய மொழியில, ப்ளூரலுக்கும் அவங்க பயன்படுத்துவாங்க. ஸோ இந்த இடத்துல எப்படி இருக்கான், ஒரு சிங்குலரா சொல்லப்பட்டிருக்கான். எபிரேய வேதாகமத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தை யாகீத் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை பயன்பட்டிருக்குது. அது எதை குறிக்குதுன்னா ஒரே தேவன் அப்படின்னு பயன்படுத்தப்பட்டிருக்கான். ஸோ அதற்குள்ள அந்த ஒரே பிதாவாகிய தேவனுக்கு இருக்கக்கூடிய ஒரே பேரான குமாரன். ஸோ இந்த சகரியா 12:10 இங்க சொல்லப்பட்டிருக்கிறது என்னன்னா, தங்கள் இத்தனை நாள் பார்த்த அந்த யெகோவா தேவனுடைய ஒரே பேரான தங்களுடைய மேசியாவாகிய இயேசு கிறிஸ்துவை நினைத்து அவங்க மனசுல இருதயத்துல அடிச்சு அழுவாங்களாம். அதுதான் இங்க கொடுத்திருக்குது. ஒரே பேரானவனுக்காக புலம்புகிறது போல். அப்ப யாருக்காக அவங்க புலம்ப போறாங்க? அவங்க பெத்தெடுத்த மூத்த பிள்ளை இல்ல, தாங்கள் ஆராதிக்கின்ற தேவனுடைய ஒரே பேரான குமாரன். அதுதான் அந்த சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கான். கடவுளுக்கு பயன்படுத்தக்கூடிய சொல் அந்த இடத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கான். அப்ப பாத்தீங்களா எப்படியெல்லாம் ஆண்டவர் வந்து அழகா பாக்கெட் மாதிரி அங்கங்க. ஸோ அதுதான் ஆராய்ந்து அறிந்து கொள்ளணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். புரிஞ்சுதா இந்த பண்டிகையுடைய இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு? ஸோ மனம் திரும்புதல், பாவ நிவாரண நாள். ஸோ அதில் என்ன நடக்குங்கிறத மட்டும் நான் மேலோட்டமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த டைமில் நம்பர் 1 அக்டோபர் 10 எப்போவுமே நடக்கும். இப்போ நம்ம ஒரு சர்வீஸ் நடத்துகிறோன்னா ஒரு ஆர்டர் ஆஃப் த சர்வீஸ் இருக்கு இல்லையா. முதல்ல பாட்டு பாடுவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, ஆராதனை நடத்துவாங்க, அப்புறம் ஒரு சங்கீத பகுதி. அப்போது இந்த டேக்கு மட்டும், இந்த டே ஆஃப் அட்டோன்மெண்ட் இருக்கு இல்லையா, இந்த ஆர்டர் ஆஃப் சர்வீஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. அது எங்க கொடுக்கப்பட்டிருக்குன்னா லேவியராகமம் 16வது அதிகாரத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. எப்படி இந்த நாளை நம்ம ஆர்டர் ஆஃப் சர்வீஸோட நடத்தணும் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ அந்த சாப்டர் ஃபுல்லா நம்ம படிக்கணும். அதை வந்து நான் உங்களுக்கு கன்சைஸா நான் உங்களுக்கு சொல்றேன் அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த இடத்துல பிரதான ஆசாரியன் தான் என்ன செய்வாரு, பலி செலுத்துவாரு. நம்பர் 1, மக்கள் செலுத்த மாட்டாங்க. அவங்க தங்களுக்காக ஒண்ணுமே கொண்டு வர வேண்டாம். நம்பர் 1. அந்த சமயத்துல பிரதான ஆசாரியன் என்ன செய்வாரு, முதல்ல 2 வெள்ளாட்டு கடாவை செலக்ட் பண்ணுவாரு. 2 ஆட்டுக்குட்டிய மனசுல நினைச்சுக்கோங்க. 2 ஆட்டுக்குட்டிய செலவு பண்ணுவாரு. அதுல 1 ஆண்டவருக்குன்னு சொல்லி சீட்டு போடுவாங்க, லாட் போடுவாங்க. குளிக்க என்ன செய்வாங்க, 2 சீட்டு போடுவாங்க. அந்த சீட்டு போட்டு அதுல சீட்டு விழுந்த உடனே அந்த ஒரு ஆட்டுக்கடாவை பலியிட்டு அந்த ரத்தத்தை எடுத்து அந்த கிருபாசன அந்த இடத்துல கொண்டு போய் அந்த ரத்தத்தை என்ன செஞ்சிருவாங்க, அதை தெளிச்சிடுவாங்க. இன்னொன்று வந்து ஸ்கேப் கோட், போக்காடா விடப்பட்டது. அந்த ஆடு மேல இந்த முழு மக்களுடைய பாவத்தையும் அது தலை மேல வச்சு அந்த பாவத்தை யார் இப்ப சுமக்க போறா, இன்னொரு ஆடு. ஒரு ஆடு என்ன ஆயிடுச்சு, செத்து போயிடுச்சு. அது செத்து போய் அதோடைய ரத்தத்தை கொண்டு போய் அந்த மர்சி சீட்டுக்கு கொண்டு போயாச்சு. அப்ப அடுத்த ஆடு என்ன பண்ணுது, எல்லாத்தோடைய பாவத்தையும் அது மக்களோட பாவத்தெல்லாம் அது சுமந்துக்கிட்டு அந்த ஆடு அந்த ஊரை விட்டே போகும். மெதுவா அந்த வனாந்தரத்துல நடந்து போகும். அந்த டெசர்ட்ல வந்து அனுப்பி விட்டுருவாங்க. அந்த 2 ஆடுமே யாரை தான் குறிக்குதுன்னா இயேசு கிறிஸ்துவை தான் குறிக்குது. அந்த 2 ஆடுமே யாரு குறிக்குது, இயேசு கிறிஸ்துவ. 2 கோணங்களா நம்ம இந்த இடத்துல பார்க்க முடியும். பலியான ஆடு எதை குறிக்குது, இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தை குறிக்குது. போக்காடா விடப்பட்ட கிறிஸ்து எதை குறிக்குது, எல்லா உலக ஜனங்களுடைய பாவங்களை சுமந்து நீக்கி போட்ட ஆட்டை குறிக்குது.
எல்லா பாவத்தையும் சுமந்து தீர்த்தவரும் இயேசுவே, பாவங்களுக்காக சிலுவைக்கு போய் மரித்தவரும் இயேசுவே. 2 வெள்ளாட்டு கடாக்களும் இயேசுவை தான் குறிக்குது. அப்போ இந்த நாள் அவங்க என்ன செய்யறாங்க, அவங்களுடைய ஆத்மாவை தாழ்மைப்படுத்தணும். என்னால நான் கொண்டு வந்து பலி செலுத்தி என் பாவத்துக்கு நான் நிவாரணம் தேட முடியாது, பரிகாரம் தேட முடியாது. ஸோ இது ஆண்டுதோறும் என்ன செய்வாங்க, இதை நடத்தணும். ஸோ அவருடைய கிறிஸ்துவினுடைய பலி மரணத்துடன் முற்று நிறைவேறு, இதோட முடிஞ்சு போயிருது. இதுக்கப்புறம் வரக்கூடிய பண்டிகை இன்னும் சூப்பரானது. அது என்னது, 1000 வருஷ அரசாட்சி. அதை நம்ம அடுத்தது நம்ம தான் ஃபீஸ்ட் ஆஃப் கூடார பண்டிகை, டேபர்நாக்கிள்ஸ். சரி, அதான் கடைசி. அப்போ இதோட அந்த ஹிஸ்டரி இட் கம்ஸ் டு அன் கம்ப்ளீஷன். இந்த சமயத்துல தான் இந்த ஜனங்கள் மேல கர்த்தர் ஆவியை ஊற்றும் போது புலம்பி அழுது மனம் திரும்பி தங்களுடைய ஒரே பேரான குமாரன் என்று சொல்லுபவர் பிதாவாகிய தேவனுடைய ஒரே பேரான இயேசு கிறிஸ்து என்கின்ற அது ஐயோ, நாங்க இத்தனை நாள் நாங்க இயேசு கிறிஸ்துவை நாங்க அறிந்து கொள்ளாம போயிட்டோமே, எங்களோட முற்பிதாக்கள் அறிந்து கொள்ளாம போயிட்டாங்களே, இந்த அளவுக்கு அவரை நாங்க சிலுவை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டோமே அப்படின்னு தேம்பி தேம்பி அழுவாங்களாம். ஐயோ, மேசியாவை எங்களுக்கு தெரியாம போயிருச்சே, ஐயோ இன்னைக்கு இந்த மேசியாவை பின்பற்றின எத்தனையோ பேர்த்த நாங்க வெறுத்தோமே, அவங்கள நம்ம எப்படி ட்ரீட் பண்ணோம், அவங்கள நம்ம எப்படி இகழ்ச்சியா பேசுறோம் அப்படியெல்லாம் சொல்லி அவங்க என்ன செய்வாங்க, அவங்களோட ஃபாலோயர்ஸை நம்ம எப்படி நம்ம இது பண்ணோம் பார்த்தோம் அப்படியெல்லாம் நினைச்சு கதறி அழுவாங்க. அப்போ இதுக்கு இந்த டேக்காக தான் அப்படி அழகா பரலோகம் என்ன செஞ்சிட்டு இருக்கு, ரெடி ஆயிட்டு இருக்கு. ஆனா நம்ம இப்ப எந்த இடத்துல இருக்கிறோம், இட் இஸ் அன் இடைவேளை பீரியட், இட் இஸ் அன் இன்டர்வல் பீரியட். ஸோ போக்காடாக மாறியது யாருங்க, கிறிஸ்து. பலியாக மாறிய ஆடு எதுங்க, கிறிஸ்து. ஸோ போக்காடு அப்படின்னு சொல்றதுக்கு எபிரேய மொழியில என்ன பேர் அப்படின்னா அசசேல்னு பேரு. போக்காடு, ஸ்கேப் கோட், அசசேல், அசசேல், அசசேல் போக்காடுன்னு சொல்றதுக்கு. இந்த பொருளை பத்தி சொல்லும்போது சில குழப்பமான ஒரு இது இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. முற்றுமாக நீக்கி போடுதல், ஆனா இது வரைக்கும் என்ன ஆகும், பாவம் மூடப்படுதல். ஆனா இயேசு கிறிஸ்து ரத்தம் வந்ததுக்கு அப்புறம் இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் கழுவுதல், முழுவதுமாக நீக்கி போடுதல். நீ எதையும் மூடி வைக்க வேண்டாம், சரியா, மொத்தமா என்ன செஞ்சிருது, அது போயிருது அப்படிங்கிறது தான். அப்போ கிறிஸ்து நம்முடைய பாவத்தை கொஞ்சம் கொஞ்சமா கழுவுறாரா, முழுசா கழுவுறாரா, முழுசா கழுவுறாரு. அப்போ சிலர் இது வனாந்தர பாதையில் என்ன செய்யுது, அது பாட்டுக்கு போகுது இல்லையா. அப்போ நமக்காக அவர் பாவங்களை சுமந்து போனதுடைய அர்த்தத்தை குறிக்குது. அடுத்தது மேல ஏறி போகுமா, இயேசு கிறிஸ்து பாவங்களை எல்லாம் சுமந்து செங்குத்தான பாதையில கொல்கதா மலையில ஏறி போனார். அப்போ அந்த ஆடு அன்னைக்கு அப்படி ஏறி போச்சான், மலை மேல ஏறி போகுமா அந்த ஆடு, எல்லா மக்களோட பாவத்தை சுமந்துக்கிட்டு. அது போல இயேசு போனாரா, ஆமா இயேசு கிறிஸ்துவும் போனாங்க. அதே போல சிலர் என்ன சொல்றாங்க, அப்போ அசசேல் அப்படிப்பட்ட காரியங்களும் நிறைய இருக்குது. அப்படி பல வேறு கருத்துக்கள் இருந்தாலும் எல்லா கருத்துக்களுமே இயேசு கிறிஸ்துவை காண்பிக்குது அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இதை பத்தி நம்ம அந்த முழுசா நம்ம என்ன செய்யலாம், அப்போ அந்த அதிகாரத்தை பற்றி படிக்கலாம். இப்போ ஒரு சில வசனங்களை மட்டும் நம்ம இப்ப பார்க்கலாம். என்ன அப்படின்னா, வேக வேகமா நம்ம பார்க்க போறோம். இந்த இந்த ஃபெஸ்டிவல்ல இவங்க எவ்வளவு கனமுள்ளதா அவங்க செலிப்ரேட் பண்ணாங்க, செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க இல்லையா. அந்த நீங்க எல்லாத்தையும் படிக்க முடியலனாலும் இந்த வசனத்தை மட்டும் நீங்க படிங்க. இதை முடிச்சு நான் ஒரு இதே மாசங்களை வச்சு ஒரு சின்ன கால்குலேஷனோட இந்த 7வது மாசத்தை பத்தி ஆண்டவர் கொடுத்த இன்னொரு ஹிண்ட்டையும் நம்ம பார்க்கலாம். என்னாகம புஸ்தகம் எழுதிக்கிறீங்களா பேசாம, என்னாகம புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 19-21. ஸோ அந்த வசனத்துல நம்ம பார்க்கும் பொழுது ஆரோன் குடும்பத்தினர் பாவ நிவாரண பலிக்காக அவங்க என்ன செய்வாங்க, பலி செலுத்துவாங்க. ஸோ நம்பர்ஸ் சாப்டர் 8, 19 and 21. அதே இந்த ஒரு வசனம் பாருங்க, என்னாகம புஸ்தகம் 16:46. 16:46. மோசே ஆரோனை நோக்கி, நீ தூப கலசத்தை எடுத்து பலிபீடத்தில் இருக்கிற அக்கினியை அதில் போட்டு அதன் மேல் தூப வர்க்கம் இட்டு சீக்கிரமாய் சபையினிடத்தில் போய்
அவர்களுக்காக பாவ நிவர்த்தி செய். பாவ நிவர்த்தி செய். அந்த சமயத்துல வந்து அந்த வாதை நிறுத்தப்படுவதற்கு என்ன தேவைப்பட்டுச்சுங்க? இந்த பாவ நிவாரணம். சோ நாளைக்கு யூதர்கள் இதெல்லாம் தெரிஞ்சு பண்றாங்களா தெரியாம பண்றாங்களா? அறியாமையில தான் பண்ண போறாங்க. பட் நம்ம கிட்ட தான் என்ன இருக்குது? ரட்சிக்கப்பட்ட நம்ம கிட்ட தான் தெரியும் பாவ நிவாரண பலி யாரு அப்படிங்கிறது. அடுத்தது பாருங்க, இது ஒரு நித்திய உடன்படிக்கை அப்படிங்கிறத என்னாகம புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல வாசிக்க முடியும். 25:13. அவன் தன் தேவனுக்காக பக்தி வைராகியம் காண்பித்து இஸ்ரவேல் புத்திரருக்காக பாவ நிவர்த்தி செய்தபடியால், இஸ்ரவேலர்களுக்காக பாவ நிவர்த்தி செய்தபடியால் போதும். 28ஆம் அதிகாரம் 22-30வது வசனம். 22 and 30, chapter 28. உங்கள் பாவ நிவர்த்திக்கென்று பாவ நிவாரண பலியாக இதெல்லாம் நீங்க பொறுமையா என்ன செய்யலாம், நீங்க வீட்டுல போய் மெடிடேட் பண்ணிட்டு வாங்க. அப்போ இது ரொம்ப ஒரு ஸ்பெஷல் ஒரு ஃபீஸ்டா வருஷந்தோறும் செஞ்சிருக்கிறாங்க. அதே என்னாகம புஸ்தகம் அதே வெள்ளாட்டு கடாவை வச்சு அவங்க செய்யணுங்கிறத அங்க பாக்குறோம். அதே என்னாகம புஸ்தகம் 29:5வது வசனம். chapter 29 and verse 5. உங்கள் பாவ நிவர்த்திக்கான பலியாக ஒரு வெள்ளாட்டு கடாவையும் செலுத்தி. ஒரு வெள்ளாட்டு கடாவை நீங்க எதுக்காக? பாவ நிவர்த்தி. 31ஆம் அதிகாரம் 50வது வசனம். 31:50. ஆகையால் கர்த்தருடைய சந்நிதியில் எங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி. அப்போ இந்த பாவ நிவர்த்தியே ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷனுடைய ஆத்மாவுக்காக. தாவீதினுடைய காலத்துல நம்ம வரும்பொழுது அந்த தேசத்துல பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு பஞ்சம். 2 சாமுவேல் 21:3வது அதிகாரத்துல படிச்சீங்கன்னா அப்போ உடனே தாவீது சொல்றாரு, ஐயோ இதை நான் எப்படி இதை நிறுத்த போறேன் அப்படின்னு கேட்கும்போது 21ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல பாத்தீங்கன்னா அங்க ஒரு பலி. அது என்ன பலி? ஆகையால் தாவீது கிபியோனியரை பார்த்து, நான் உங்களுக்கு செய்ய வேண்டியது என்ன? நீங்கள் கர்த்தருடைய சுதந்திரத்தை ஆசீர்வதிக்கும்படி. அப்போ அந்த இடத்துல நான் செய்ய வேண்டிய பிராயச்சித்தம் என்ன? பிராயச்சித்தம் என்ன? நான் என்ன பண்ணணும்? எப்படி இந்த தோஷம் என்னை விட்டு போகும்? அப்ப இந்த பாவத்தை விட்டு நான் எப்படி வர்றது? எப்படி இந்த பாவம் கழுவப்படுறது? அடுத்து 1 நாளாகமம் 6:49. First Chronicles chapter 6 and 49. ஆரோனும் அவன் குமாரரும் சர்வாங்க தகன பலிபீடத்தின் மேல் பலியிட்டு தூபம் காட்டும் பீடத்தின் மேல் தூபம் காட்டி மகா பரிசுத்த ஸ்தலத்தின் எல்லா வேலைக்கும் தேவனுடைய தாசனாகிய மோசே கற்பித்தபடியெல்லாம் இஸ்ரவேலுக்காக பாவ நிவர்த்தி உண்டாகிறதற்கும். பாத்தீங்களா? ஆரோனும் அவனுடைய குமாரர்களும் அவங்களும் வர முடியாது. ஒரு வாரம் காத்திருந்து அவங்க தங்களை முதல்ல பரிசுத்தம் பண்ணணும். முதல்ல அவங்க தங்களுக்காக ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணணும். ஒரு அனிமல் என்ன செய்யணும்? சாக்ரிஃபைஸ் பண்ணணும். சாக்ரிஃபைஸ் பண்ண பிறகு என்ன செய்யறாங்க? அப்போ அவங்க அடுத்தது மக்களுக்காக. அப்போ இன்னைக்கு ஒண்ணு என்ன செய்வான் அப்படின்னா, பிரசங்கிமார்கள் ஊழியக்காரங்க மற்றவங்களை நடத்துறதுக்கு முன்பாக அந்த வார்த்தையின்படி நம்ம நடக்கிறோமா, நம்மளை சுத்திகரிச்சிருக்கிறோமா? ஆம் ஐ கிளீன்? முதல்ல நான் என்ன சுத்திகரிக்கணும்? என் வாழ்க்கையை நான் பார்க்கணும். என் வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமானதா இருக்கான்னு ஒரு ஊழியக்காரன் பார்த்துட்டு தான் அடுத்தவங்களுக்காக அவன் நிற்க முடியும். அது இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல ரொம்ப அவசியம்னு நான் நினைக்கிறேன். அடுத்தது பாத்தீங்கன்னா 2 நாளாகமம் 29:24-32 வசனம். 2 நாளாகமம் 29:24-32 அந்த வசனங்களை பார்க்கும்போது எசேக்கியா ராஜா பாவ நிவர்த்திக்காக பலி செலுத்துறார். அதை நம்ம பார்க்கலாம். அடுத்தது இதெல்லாம் ஃபைனல் கன்க்ளூடிங் பார்ட்டுக்கு வரும்போது பாத்தீங்கன்னா நெகேமியா 10ஆம் அதிகாரம் 33 ஒரு பியூட்டிஃபுல்லான வேர்ஸுங்க. இப்போ நெகேமியா காலத்திலையும் அந்த பாவ நிவாரண பலி இஸ்ரவேலுக்காக அவங்க பாவ நிவாரண பலி செலுத்தினாங்க. ரோமர் 5:10-11 வாசிக்கலாம். ரோமர் 5:10-11. ரோமர் 5:10-11. பாத்தீங்களா? குமாரனுடைய மரணத்தினாலே நம்ம என்ன ஆயிட்டோம்? பிதாவுக்கு சத்துருக்களாய் இருந்தோம். இப்ப நம்ம பாவம் கழுவப்பட்டுருச்சு, மூடப்படல. பாவத்தை ஆண்டவர் கழுவிட்டாரு. இப்போ ஒப்புரவாகிட்டோம். யார் மூலமா? எனக்காக ஆடு அடிக்கப்படல, எனக்காக 2 ஆட்டுக்கடா கிடையாது, எனக்காக மரித்த எல்லாட்டு இடத்துல இருந்ததும் இயேசு கிறிஸ்து தான். ஸ்கேப் கோட்டா போனதும் இயேசு கிறிஸ்து தான். அப்ப இன்னைக்கு நான் என்ன ஆயிட்டேன்? ஒப்புரவாகி விட்டேன். வாசிக்கலாம்.
நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால் ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. ஆமென். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்தணும். நம்மளாம் அர்த்தமுள்ள பண்டிகையை நம்ம கொண்டாடுறோம். ஆமென். இப்போ நமக்கு ஆண்டவர் எவ்வளோ பெரிய ஒரு ரிடம்ஷனா, ஒரு ரிடீமரா, ஒரு மீட்பரா நம்மளை பாவ நிவாரணம். அடுத்தது என்னது? நம்ம யோம் கிப்பூர், அதுக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் ஃபார் த ராப்சர் இல்லையா? அதெல்லாம் நம்ம அந்த காரியங்களுக்காக நம்ம ரெடி ஆகிறோம். அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது எனக்காக பாவ நிவாரண பலியாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவர் சீக்கிரமாக வரப்போகிறார். இப்போ ஒரு சின்ன கால்குலேஷன் இருக்கு. அது தானியேலுடைய புஸ்தகம். இதே பண்டிகையின் காலத்துக்கு வரலாம். இப்போ ஆண்டவர் இங்க ஒரு க்ளூ கொடுக்குறாரு. எப்பவுமே தானியேல் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சன். ஏன்னா ஃபியூச்சர் ஈவெண்ட்ஸை படிக்கணும் அப்படின்னாலே நமக்கு யாரோட ஹெல்ப் வேணும்? ஆமா, பழைய ஏற்பாட்டில் தாவீதோட ஹெல்ப், டேனியலோட ஹெல்ப் நமக்கு ரொம்ப. நிறைய பேர் வசனங்கள் எழுதி வச்சிருந்தாலும் 12ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கலாம். 12ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க, இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, சில காரியங்களை ஆண்டவர் முத்தரிச்சு வச்சுட்டாரு. முத்தரிச்சு வச்சுட்டு முடிவை பத்தி பேசுறாரு. நான் வாசிக்கிறேன், நீங்க பொறுமையா கேளுங்க. பாருங்க, சணல் வஸ்திரம் 7வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அப்பொழுது சணல் வஸ்திரம் தரித்தவரும் ஆற்றின் தண்ணீர்களின் மேல் நிற்கிறவருமாகிய புருஷன் தம்முடைய வலது கரத்தையும் தம்முடைய இடது கரத்தையும் வானத்துக்கு நேராக ஏறெடுத்து, ஒரு காலம், காலங்கள், அரைக்காலம் செல்லும் என்றும் பரிசுத்த ஜனங்களின் வல்லமையை சிதறடித்தல் முடிவு பெறும் போதே இவைகள் எல்லாம் நிறைவேறி தீரும் என்றும் என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர் பேரில் ஆணையிட கேட்டேன். பரிசுத்த ஜனங்களின் வல்லமை சிதறடித்தல் முடிவு பெறும்போது, அதை நம்ம அங்க நோட் பண்ணணும். 8வது வசனம், நான் அதை கேட்டும் அதன் பொருளை அறியவில்லை. பாவம் டேனியல் இத்தனை சொன்னாலும் அவருக்கு இந்த எந்த மீனிங்குமே தெரியாது. ஏன்னா அவர் ஒரு ஃபெஸ்டிவலையுமே பார்க்கல இல்லையா? பொருளை நான் அறியவில்லை. ஆகையால் என் ஆண்டவனே, இவைகளின் முடிவு என்னமாயிருக்கும் என்று கேட்டேன். இப்ப நான் உங்களுக்கும் எனக்கும் முடிவு என்னன்னு சொல்ல தெரியுமா தெரியாதா? இப்ப தெரியும், நம்மளால மேட்ச் பண்ண முடியும் ஃபெஸ்டிவல்ஸை. அதற்கு அவன், தானியேலே போகலாம், இந்த வார்த்தைகள் முடிவு காலம் மட்டும் புதை பொருளாக வைக்கப்படும், முத்தரிக்கப்பட்டும் இருக்கும். அப்போ முத்தரிக்கப்பட்டது ஏதோ ஒரு இடத்துல ஓப்பன் ஆகணும். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு திறந்து கொடுத்திருக்கிறதுக்காக ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்தணும். அநேகர் சுத்தமும் வெண்மையும் ஆக்கப்பட்டு புடமிட்டப்பட்டவர்களாய் விளங்குவார்கள். துன்மார்க்கரோ துன்மார்க்கமாய் நடப்பார்கள். துன்மார்க்கரில் ஒருவனும் உணரான், ஞானவான்களோ உணர்ந்து கொள்வார்கள். அப்ப என்ன ஞானம்? இந்த வேத ஞானம் தான் வேணும் நமக்கு. வேற என்ன ஞானம் வேணும்? இதுல எழுதப்பட்ட வார்த்தையினுடைய இன்டர்பிரேஷன். 11, அன்றாட பலி நீக்கப்பட்டு. அன்றாட பலி நீக்கப்பட்டு இதோடைய அர்த்தம் என்னன்னு சொல்லுங்க. இவ்வளோ நேரம் நம்ம இதெல்லாம் பார்த்துருக்கோம். ஃபெஸ்டிவல்ஸ், பழைய ஏற்பாட்டினுடைய பலிகள் எப்போ முக்கியமா இந்த மாதிரி ஃபீஸ்ட் அக்கேஷன்ஸ்ல அவங்க அந்த பலிகள் நீக்கப்பட்டு, பாலாக்கும் அருவருப்பு ஸ்தாபிக்கப்படும் காலம் முதல் 1290 நாள் செல்லும். எத்தனை நாள்? உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்தேன், செஞ்சீங்களா? கொடுத்தேன் தானே, இல்லையா? அடுத்தது, அப்போ நல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆண்டவர் சொல்றாரு, இந்த பலியெல்லாம் நீக்கப்பட்டு பாலாக்கும் அருவருப்புனா யாரா இருக்கும்? ஆன்டி கிரைஸ்ட், அந்தி கிறிஸ்து. அது நம்ம இருக்கும்போது நடக்குமா? நம்ம பரலோகம் ஆண்டவர் கூட போனதுக்கு அப்புறம் நடக்குமா? எத்தனை பேர் அதை பார்ப்பீங்க? ரொம்பவே தெளிவா இருக்கும்ல. சரி, உண்மைதான். அருவருப்பு ஸ்தாபிக்கப்படும் காலம் முதல் 1290 நாள் செல்லும். ஸோ அவன் ஒரு பொசிஷன் எடுத்ததுக்கு அப்புறம் எத்தனை டேஸ் போகுமா? 1290 டேஸ். அடுத்தது 13, நீயோவென்றால் முடிவு வருமட்டும் போயிரு, நீ இளைப்பாரி கொண்டிருந்து நாட்களின் முடிவிலே உன் சுதந்திர வீதத்திற்கு எழுந்திருப்பாய். அப்ப ஒன்னு சொல்லிட்டாரு. இன்னைக்கு அவருக்கு ஸ்டார்டிங்ல இருந்து எனக்கு ஒன்றும் புரியலன்னு சொல்லிட்டாரு, பொருளே எனக்கு விளங்கலன்ட்டாரு தானியேல். ஆனா இங்க ஆண்டவர் 2 இம்பார்ட்டன்டான இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டு போயிட்டாரு. என்ன சொல்லிட்டாரு? முடிவை பத்தி பேசுறப்பா, அதுல அன்றாட இந்த பண்டிகைகள்லாம் நிறுத்தப்படும்.
உள்ள அந்தி கிறிஸ்துவுடைய என்ட்ரி வரும். அப்போ ஆண்டவர் இந்த காலத்தையும் நான் எப்படி பார்க்குறேன், இதே போலதான் இந்த ஃபெஸ்டிவல்ஸையும் எப்பவுமே நம்ம பார்ப்போம் இல்லையா. ஆண்டவர் எதை பிரிச்சாலும் ஒரு 7 இது 7வது மாசம் 10வது நாள் நடக்குது இல்லையா. 7 நாளே வந்து பெர்ஃபெக்ஷன், ஒரு கம்ப்ளீட்னஸை குறிக்குது. 10ங்கிறது தேவ சித்தத்தை குறிக்கும். அப்போ தேவ சித்தத்தின்படி ஆண்டவர் சொல்றாரு, இந்த 3 பண்டிகை முடிஞ்சது, இடைவெளி காலம். ஸோ இந்த 7ங்கிறத நம்ம எப்படி பிரிக்கலாம், 3.5 and 3.5 நம்ம பிரிக்கலாம். இதுல பார்க்கும் பொழுது 4 பண்டிகைகள் முடிஞ்சிடுச்சு, இன்னும் 3 பண்டிகைகள் தான் பாக்கி இருக்கு. ஸோ அந்த 3 பண்டிகைகள் போது, ஏன்னா இஸ்ரவேலர்களுக்கு இன்னும் நடக்கல இல்லை, இன்னும் அவங்க மனம் திரும்பல, இன்னும் அந்த பாவ நிவாரணம் நடக்கல, இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளல. அடுத்தது, போயிரு, நீ இளைப்பாரி கொண்டிருந்து நாட்களின் முடிவிலே உன் சுதந்திர வீதத்துக்கு எழுந்திருப்பாய். அப்போ இதுல முக்கியமான வார்த்தை என்னன்னா 12th 1335 நாள் மட்டும் காத்திருந்து சேருகிறவன். ஒரு வெயிட்டிங் பீரியடை பார்த்தோமா இங்க, ஒரு இன்டர்வல். அடுத்த ஒரு வெயிட்டிங் பீரியடா ஆண்டவர் வந்து டேனியலுக்கு சொல்றார், 1335 days. அதுக்கு முன்னாடி இன்னொரு இது சொல்றார், 1290 days. அப்போ வாட் இஸ் 1290 and வாட் இஸ் 1335? இது நமக்கு தெரிஞ்சதுன்னா இந்த ரகசியம் நமக்கு ரொம்ப அழகா புரிஞ்சிரும். அப்போ ஆண்டவர் எதையோ பற்றி சொல்லுகிறார், அது நடக்கிறதுக்கு இத்தனை காலம் வரும். நான் அந்த கால்குலேஷன் மட்டும் ஒன்று மட்டும் எழுதுறேன், டைம் இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால இந்த கரண்ட் நியூஸ் சொல்றதுக்கு டைம் இருக்குமான்னு மட்டும் கேட்டு மட்டும் சொல்லி, இல்லைன்னா இதோட எப்படி ஸ்டாப் பண்ணிக்க. ஒரு 10 minutes இருந்தால் அந்த ப்ரெசன்டேஷன் மட்டும் முடிச்சுக்கலாம். abolished, அதாவது அதுக்கு என்ன தமிழ்ல கொடுத்திருந்தது, அன்றாட பலி நீக்கப்படுதல், ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, அதுக்கு கொடுத்திருக்கிற நாட்கள் 1290 days. 1290 days. இப்போ இந்த 1290 என்ன அப்படிங்கிறத மட்டும் நம்ம வந்து ஒரு சின்ன கால்குலேஷன்ல பார்க்க போறோம். சரியா? இதுல 3வது பாயிண்ட் என்னன்னா, blessed is the one who waits and reaches the end of 1335 days. ஸோ யார பாக்கியவான் அப்படின்னா, காத்திருக்கிறவன் பாக்கியவான். நீங்களும் நான் காத்துட்டு இருக்கீங்களா எதுக்காவது? வெரி குட். அதுக்காக தான் இந்த பாயிண்டே. வெயிட் பண்ணி சேர்ந்துடணுமா? யூ ஹாவ் டு வெயிட் அண்ட் யூ ஹாவ் டு பி இன் த கேதரிங். அதுதான் முக்கியமானது இல்லையா? யூ ஹாவ் டு ரீச். ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க, ஒன்று சொல்லுங்க, ஒரு வருஷத்துக்கு எத்தனை நாள்? நம்ம பூமி எர்த் டேஸில் நம்ம பார்க்குறோம் 1 year, அதாவது சோலார் இயர்னு சொல்கிறோம். பூமியினுடைய நாட்கள் சோலார் இயர். பூமி வந்து எர்த்தை சுற்றி வருது, சன்னை சுற்றி வருது எர்த்து. இப்போ இது இப்படியே சுற்றி வருது. அப்போ இது எத்தனை நாள் எடுத்துக்குதுன்னா, எக்ஸாக்டா 365.24 days. இதை தான் ஒரு வருஷம்னு சொல்கிறோம். ஜனவரி 1லிருந்து டிசம்பர் 31 வரைக்கும் கணக்கெடுத்தீங்கன்னா 365 புள்ளி இவ்வளவு. அடுத்தது அதே போல இது பூமியை வந்து எது சுத்துது? நிலா சுத்திட்டு வருது, சந்திரன் சுத்திட்டு வருது. அதாவது பூமியும் சுத்துது, நிலாவும் சுத்துது. நிலா வந்து சூரியனை சுத்தல, பூமியை தான் சுத்துது. ஸோ அது வந்து எடுத்துக்கிற ஒரு பீரியட், அது வந்து ஒரு தடவை பூமியை சுத்திட்டு வர்றதுக்கு எத்தனை நாள் எடுத்துக்குதுன்னா 29.53 days. ஸோ தோராயமாக 30 நாட்கள் எடுத்துக்குது பூமியை சுத்தி வர்றதுக்கு. இது 365 நாட்கள் எடுத்துக்குது. இப்போ ஒரு வருஷத்துக்கு எத்தனை தடவை அப்ப சுத்துதுன்னு பார்க்கணும்.
பூமியை வந்து ஒரு தடவை சுத்துறதுக்கு 30 நாள்னா அப்போ டோட்டலாக எத்தனை நாள் அது லூனார் சைக்கிளின் படி எடுக்குது? அப்போ ஹவு மெனி டைம்ஸ் இட் ரொட்டேட்ஸ் த எர்த்? 12 டைம்ஸ். அதை எப்படி கண்டுபிடிக்கிறோம் நம்ம? இதை ரெண்டையும் வகுத்தீங்கன்னா 365.24 டிவைடட் பை எக்ஸாக்டா சொல்லுங்க 29.53. ஸோ எவ்வளோ வருது? 12.36 இல்லை 12.37. ஓகே. ஸோ இது வந்து மூன் வந்து ஒரு வருஷத்துல இத்தனை தடவை அது சுத்துது. பூமி எத்தனை தடவை சுத்துது? 12 தடவை. அப்போ 12 தடவை உங்களுக்கு அமாவாசை, 12 தடவை பௌர்ணமி வரும். சரி, இப்போ இதெல்லாம் வச்சு தான் நம்ம என்ன செய்கிறோம்? ஏன்னா யூதர்களுடைய பண்டிகையை யூதர்களுடைய கேலண்டரை வச்சு தான் படிக்கணும். நம்ம வச்சிருக்கிற இந்த கிரிகாரியன் கேலண்டர் படி இல்லை. அப்போ டோட்டலாக இப்போ நாம் கண்டுபிடிக்க போகிறது, பைபிளில் நமக்கு இருக்கிற ஒரு க்ளூ என்னன்னா, ஒரு காலம், 2 காலங்கள், அரை காலம். அப்போ ஒரு காலம் 1 + 2, காலங்கள்னா 1 year, காலம்னா 1 year, காலங்கள்னா 2 years, அரை காலம்னா half, which is equal to 3.5 years, which is 3.5 years. அப்போ 3.5 yearsல வந்து அது எத்தனை தடவை அது சுத்துது அப்படின்னு சொன்னீங்கன்னா 12. நான் 37 கால்குலேட் பண்ணியிருக்கேன். 12.37 into 3.5. ஸோ 3.5 வருஷத்துல எவ்வளோ வருது? கால்குலேஷன் சொல்லுங்க. 43. என்னது ஒவ்வொரு கால்குலேட்டர் ஒவ்வொரு மாதிரி சொல்லுது. நம்ம 3ன்னு எடுத்துக்கோ. என்ன 3 லூனார் சைக்கிள்ஸ்ன்னு எடுத்துடலாம். ரவுண்ட் ஆஃப் பண்ணால் 3 லூனார் சைக்கிள்ஸ். இது வரைக்கும் உங்களுக்கு புரியுதா? புரியலன்னா இதை பார்த்து அப்படி எழுதிக்கோங்க. ஒன்று இந்த சன்னை சுற்றி வர்றது, இது வந்து எர்த்தை மூன் சுற்றி வர்றது. இந்த டேஸை வந்து நம்ம கால்குலேட் பண்ணுறோம். ஏன்னா ஆண்டவர் ஒரு இடத்துல ஒரு 1219 கொடுத்துட்டார்ல, அதனால. அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்போது எத்தனை லூனார் சைக்கிள் இருக்குது? ஸோ 43.37. ஸோ இதை வந்து நம்ம என்ன எடுக்கிறோம்? நம்ம பைபிள் படி, நோவாவினுடைய காலத்தின் படி ஒரு மாதத்துக்கு எத்தனை நாள்னு எடுக்கிறோம்? 30 நாட்கள், 30 days. அதாவது 29.53 இஸ் ரவுண்டட் டு 30. ஏன்னா பைபிளில் நமக்கு கரெக்டாக 30 days அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்போ ஸோ டோட்டலாக இப்போ 43 years, இது 0.3ங்கிறனால 43 into 30 1290. இத்தனை டேஸ் அப்படிங்கிறது நத்திங் பட் 3.5 years, 3.5 வருஷம். ஸோ இப்போ நம்ம அடுத்ததை கால்குலேட் பண்ணுறதுக்கு நமக்கு டைம் இல்லை, அதனால நம்ம இதோட க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதையுமே ஆண்டவர் எப்படி வச்சு சொன்னார்னா, 2 விதமாக தானியலுக்கு பிரித்து இந்த ஃபெஸ்டிவலை வச்சு சொல்லி கொடுக்குறாரு. இதை படிங்க, இது புரியலன்னா நம்ம ஒர்க் அவுட் பண்ணிட்டு வந்துட்டு இப்போ உங்களுக்கு இது வந்து ஒரு வருஷம் பூமி வந்து சூரியனை சுத்துறது. இது என்னது? ஒரு தடவை சந்திரன் பூமியை சுற்றி வர்றது 30 நாட்கள். ஸோ டோட்டலாக வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு சந்திரன் பூமியை எத்தனை தடவை சுற்றி வந்துட்டு இருக்கு? 12 தடவை அது வருது. ஒரு வருஷத்துக்கு 12 அப்படின்னு சொன்னால் அப்போ நமக்கு 3.5 வருஷத்துக்கு எத்தனை தடவை சொல்லணும்? 12 + 12 + 12 43. ஓகே. ஸோ அதை டேஸில் கன்வெர்ட் பண்ணுறோம். ஒரு மாதத்துக்கு 30 நாள்னா அப்படின்னா நமக்கு டோட்டலாக அதில் எத்தனை நாட்கள் இருக்குன்னு பார்க்குறோம். மாதத்தை நாட்களுக்கு கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ அது 1290 days. ஸோ ஆண்டவரோட கால்குலேஷனில் ஏதாவது தப்பாக போகுமா? அப்போ இதுக்கே இவ்வளோ பர்ஃபெக்ட் கால்குலேஷன் வச்சுருந்தாருன்னா நம்ம வாழ்க்கையில் எப்படி வச்சுருப்பார்? ஆமேன். சரி, ஒரு 5 minutesல நம்ம முடிச்சிடலாம் வேகமாக. அந்த 2 காரியம் மட்டும் இப்போ கரண்ட் நியூஸ்லேருந்து நான் உங்களுக்கு முடிக்கிறேன். பிபிடிக்கு நேராக நம்ம கடந்து போகலாம். ஸோ நம்ம பார்க்குறோம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய தலைப்பு செய்தி ரொம்ப இம்பார்ட்டண்ட். பிகாஸ் இந்த ஃபெஸ்டிவல்ஸுக்கும் இப்போ நடக்கிற விஷயங்களுக்கும் ரொம்ப நெருங்கிய சம்பந்தங்கள் உண்டு. இப்போ இது அடுத்தது பார்த்தீங்கன்னா நிறைய கப்பல்கள் ஆதரவாக என்ன செய்கிறாங்க? ஹியூமானிட்டேரியன் எய்டை எடுத்துக்கிட்டு போகிறாங்க. இஸ்ரேல் வந்து ஒரு இடத்துல நிறுத்த சொன்னாலும் அவங்க நிறுத்தலை. நாங்கள் கொண்டு போய் காசா மக்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம் அப்படிங்கிறத, அதை அன்லோட் பண்ண சொன்னாலும் ஒரு பீஸ்ஃபுல் டிரான்ஸ்ஃபருக்கு கொடுத்தாலும் அது இல்லை. இது வந்து பேங்காக்கில் நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு சரிவு. சமாரியா அங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா சண்டை ஓயலை, சண்டை நடந்துக்கிட்டே தான் இருக்குது.
ஏமன் நாட்டுடைய உங்களுக்கு அந்த சண்டை இருக்குது, மற்றும் சுற்றி இருக்கிற ஹமாஸ், ஹெஸ்போலா, இதுக்கு நடுவில் இந்த ஈரான் என்ன பண்ணிட்டு இருக்குன்னா மறுபடியும் இந்த நியூக்ளியர் ப்ரோக்ராம் அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. யுரேனியம் என்ரிச்மெண்ட் மறுபடியும் அணு ஆயுத சோதனைகளை நடத்தி வேற ஒரு மறைமுகமான இடத்துல வச்சிருக்கிறத பெஞ்சமின் நெத்தன்யாகு சமீபத்தில் நடந்த UN அசம்பிளி ரிப்போர்ட்லயே அதை சுட்டி காட்டினாரு. அது கட்டாயம் அனுமதிக்கவே கூடாது, வரக்கூடிய நாட்கள்ல பொறுமையா இருந்து பார்க்கலாம், அப்படி இல்லைன்னா ஒரு தாக்குதல் இருக்கும். இவர் சொல்றத கேளுங்க. இவர் சொல்றாரு அமெரிக்கா ஒரு கிறிஸ்தவ நாடு, ஆனா அமெரிக்கா சீக்கிரத்துல விழணுங்கிறார். இன்னைக்கு ஈக்குவலாட்டா 55% முஸ்லிம்ஸ் வந்துட்டாங்க. இனி வரக்கூடிய காலங்கள்ல அதிகமானாங்கன்னா இஸ்ரேல் நாட்டுக்கு வரக்கூடிய ஆதரவு மிக சடுதியில குறைஞ்சிருங்க. எனக்கு தெரிஞ்ச ஃபியூ இயர்ஸ், ஐ டோன்ட் நோ எவ்வளோ நாள் ட்ரம்ப் ஆண்டவர் ஆதரவா வச்சிருக்க போறாருன்னு தெரியல. பட் ஒன்ஸ் இஸ் கவர்மெண்ட் இஸ் க்ளோஸ்ட், ஆல் த கேட்ஸ் வில் பி க்ளோஸ்ட். அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த டே ஆஃப் அட்டோன்மெண்ட்டுக்கு அவங்க வந்துருவாங்க. அவங்க அந்த டே ஆஃப் அட்டோன்மெண்ட்டுக்கு வர்றாங்கன்னா சபை இருக்காது, அதை ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம, சரியா? ஸோ அந்த அளவுக்கு பாருங்க எந்த அளவுக்கு. அதே போலதான் இங்கேயும் பயங்கரமான ஒரு கிறிஸ்தவ வில்லேஜ் எல்லாம் நிறைய தாக்கப்படுறதை நம்ம பார்க்குறோம். நிறைய இடத்துல பெர்சிக்யூஷனுங்க. அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. நிறைய கிறிஸ்தவர்கள் கூட்டம் கூட்டமா, இதுல சில படங்கள்லாம் இருக்கு, எல்லா இடத்துலயும் இருக்கு. பாலஸ்தீனம் இஸ்ரேல் அழிக்க முடியாது, ஆனா இஸ்ரேல் நினைச்சாங்கன்னா ஒன்றும் இல்லாம கம்ப்ளீட்டா டிஷ்யூ பேப்பர்ல தொடச்சு போடுற மாதிரி போட்டுருவாங்க அப்படின்லாம் ஒரு அழகான ஒரு கமெண்ட் எல்லாம் வந்தது. அது உண்மைதான். அது கேட்கறதுக்கு உங்களுக்கு மனசுக்கு கஷ்டமா இருந்தாலும் சரி, பிடிக்கலனாலும் சரி, அது கர்த்தருடைய தேசம், கர்த்தருடைய மக்கள், அவங்கள தொடரவன் அவருடைய கண்ணின் மணியவே தொடர்றதுக்கு அர்த்தம். அதனால அவரு விடவே மாட்டாரு. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த காசா வார் ஒரு முடிவுக்கு வருதுங்கிறத எதிர்பார்க்கிறோம். அது முடிவுக்கு வரட்டும். ஆனா அதே சமயத்துல எகிப்து, கத்தார், துருக்கி, சவுதி அரேபியா மற்றும் பல நாடுகள் ட்ரம்ப்புக்கும் சரமாரியா ஈக்குவலண்டா என்ன செய்யறாங்கன்னா அவங்க பிரச்சனை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஆராய்ச்சி கண்டுபிடிப்பை பத்தி இன்னொன்னு நான் நெக்ஸ்ட் வீக் சொல்றேன். பாருங்க, பல இடங்கள்ல முஸ்லிம்ஸ் அதிகரிக்க ஆரம்பிச்ச காலத்துல பாருங்க, யூரோப், கனடால எல்லாம் பாத்தீங்கன்னா வரக்கூடிய ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நாளுக்கு நாள் அங்க இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களுடைய எண்ணிக்கை குறையுதுங்கிறத பாக்குறோம். இது எல்லாத்துக்கும் நடுவுல ஒரு லேசர் சிஸ்டம் ஒன்று இனோவேட் பண்ணியிருக்கிறாங்க, கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இஸ்ரேல். ஸோ இந்த ஸ்பீட் ஆஃப் லைட்ல டிராவல் பண்ணுமா, அதாவது ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ், ரொம்ப பண குறைவுல அந்த தேசத்தின் மீது யாராவது தாக்குதல் நடத்தும் போது அதை துல்லியமாக கண்டறிஞ்சு வானத்திலே தாக்கக்கூடிய ரொம்ப ப்ரிசைஸா டார்கெட் பண்ணி அழிக்கக்கூடிய கருவிகளை இஸ்ரேல் கண்டுபிடிச்சிருக்கு. அது வரவேற்கத்தக்கது, ரொம்ப புத்திசால, இட் இஸ் அன் இன்டெலிஜென்ட் ஒரு அச்சீவ்மெண்ட்னே சொல்றாங்க. ஸோ உக்ரைன் பத்தி அப்புறம் வரலாம். இப்ப PM மெலானி அவங்க இட்டாலியில சொல்றாங்க, இங்க பாருங்க, நாங்க 2 ஸ்டேட் சொல்யூஷன் எல்லாரும் சொல்றாங்க. பாலஸ்தீனியர்களுக்குன்னு ஒரு நாடு கொடு, இஸ்ரேல் அதை சம்மதிக்காது, ஒத்துக்காது. அப்போ பெஞ்சமின் பிரைம் மினிஸ்டர் கேட்கிறாரு, நியூயார்க்ல அத்தனை பேர்த்த ட்வின் டவரை அடிச்சது அல்கொய்தாக்கு, உன் நாட்டு பக்கத்துல நியூயார்க் பக்கத்துல ஒரு நாடை கொடுப்பியா அவனுக்கு? நீ கொடுக்க மாட்டேல, அப்ப நான் எப்படி என் நாட்டுடைய எல்லையில என்னை அழிக்க நினைக்கிறவன், தீர்த்து கட்ட நினைக்கிறவனை அப்படி வைப்பேன்? நாங்க இஸ்ரேல் சூசைட் ஒன்றும் பண்ணிக்க மாட்டோம். அவருடைய ஸ்பீச்சை நீங்க எல்லாருமே கேட்கணும். ஐ ரியலி ஸ்டாண்ட் ஃபார் இஸ்ரேல், ஐ ஸ்டாண்ட் ஃபார் பெஞ்சமின் நெத்தன்யாஹூஸ் த ஸ்ட்ராங் ஸ்பீச். பாருங்க, மினிஸ்டர் இவர் ஏமன் நாட்டில் நடந்த அந்த தாக்குதலுக்கு ஆபரேஷனுக்கு பேரு பாசிங் பேக்கேஜ் அப்படிங்கிற பேர்ல சனாங்கிற அந்த தலைநகரத்தை ஒன்றும் இல்லாம தாக்கி அழிச்சிருக்கிறாங்க. அது ஏன்னா ஏமன்ல இருந்து தொந்தரவு ஊசி குத்துற மாதிரி குத்திக்கிட்டே இருந்தா போட்டு தள்ளிடுச்சு இஸ்ரேல். ஸோ இது அந்த அப்ரூவலை பார்த்தீங்கன்னா பெஞ்சமின் நெத்தன்யாஹூ அவர் UN அசம்பிளியில இருக்கும்போது கொடுத்தார். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரிதான் அங்க இருக்கக்கூடிய ஹெஸ்போலா லீடரை அவருடைய ஜேர்னில இருக்கும்போதே பெர்மிஷன் கொடுத்து அண்டர் கிரவுண்ட் பங்கர்ல பல டன் 32 டன்ஸ் நினைக்கிற அவ்வளவு பாம்பு கொடுத்து தூக்குனாங்க. இது பாலஸ்தீனத்துக்கு ஒரு நாடு வேணும்னு கேட்கிறாங்களே தவிர ஒரு நாடை உருவாக்குறதுக்கு என்னெல்லாம் அடிப்படை சில ரூல்ஸ் இருக்கணுமோ ஒரு ரூலை கூட சாட்டிஸ்ஃபை பண்ண மாட்டேங்குது.
ஹமாஸ். அப்படிப்பட்ட ஒரு மக்களுக்கு நீ எதுக்கு அந்த தீவிரவாதிகளுக்கு நாடு கொடுக்கிற? இது போன வருஷம் நடந்த நசன் ஹசரலாவுடைய 83 1 டன் அந்த பங்கர்ஸ் அண்டர் கிரவுண்ட் பூமிக்கு அடியில் ஆழத்துல இருந்த அந்த தலைவரை தூக்குனாங்க. இது ஒரு வருஷத்துக்கு அப்புறம் மக்கள் கூடி வந்தது. ஸோ ஸ்பெயின் வந்து அந்த செல்ஃபி ஃபிளாட்டில ரொம்ப நாள் அந்த கப்பல் பயணிச்சுட்டு வந்துட்டு இருக்குது. செல்ஃபி எல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதை பத்தின அதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறவங்களும் ஏராளமா பெருகிட்டாங்க. இஸ்ரேல் கண்டிச்சுக்கிட்டே இருக்குது. என்னைக்கு செய்ய போதோ தெரியாது. இது பாத்தீங்கன்னா காசால இருக்கக்கூடிய மக்கள்லாம் அந்த ஊரை விட்டு காலி பண்ணி வெளியே போங்கன்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க. அதை நீங்க எப்படி வெளியே போலாங்கிற ரூட் மேப்பும் கொடுத்துருச்சு. எல்லாரும் சொல்றாங்க இஸ்ரேல் செய்யறது ஒரு ஜெனோசைட், ஒரு இனப்படுகொலைன்னு சொல்றாங்களே. ஒரு இனப்படுகொலை நடத்தும் போது ஒரு நாடு இன்னொரு நாட்டுக்கு நாங்கள்லாம் உங்களை கொல்ல போறோம், இந்த இடத்துல நான் இன்னைக்கு பாம்பு போட போறேன் அப்படின்னு சொல்லுவானா? பாகிஸ்தான் சமீபத்துல தாக்குதல் நடத்தினா அந்த மாதிரி ஏதாவது சொன்னாங்களா? இல்ல நம்ம நாடு நம்ம மேல இருக்கக்கூடிய எதிரிகள் மேல படையெடுத்து போகும்போது நம்ம செய்வோமா? ஆனா இந்த தேசம் சுத்தி இருக்கக்கூடிய எல்லையில இருக்கக்கூடிய தேசங்களுடைய பாதுகாப்பு கருதி நீங்க அந்த இடத்தை இவாக்குவேட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. சொல்லிட்டு தான் செய்யறாங்க. ஆனா அங்க இருக்கக்கூடிய மக்களை வெளியேற்றப்படாம இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் அங்க இருக்கக்கூடிய ஹமாஸ் பயங்கரவாதிகள் தான். அவங்களுக்கு நியாயமா போக வேண்டிய ஹியூமானிட்டேரியன் எய்டு எதுவுமே கிடைக்கலன்னு சொல்றாங்க. ஆனா அந்த எய்டு போய் அவங்க கைக்கு சேராம இருக்கிறதுக்கு காரணமும் ஹமாஸ் தான். அதிகமான பணம் கொடுத்து அவங்கள விலைக்கு வாங்க வைக்கிறாங்க. அங்க வரக்கூடிய லாரி எல்லாம் திருடுறாங்க, பொருட்களை திருடுறாங்க. இது ஏன் உலக நாடுகள் கண்டிக்க மாட்டேங்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ பிரசிடென்ட் ட்ரம்ப் அந்த சமயத்தில் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, வெஸ்ட் பேங்க் அதாவது யூதேயா சமேரியாவை இஸ்ரேல் கைப்பற்ற முடியாது, ஆக்கிரமிக்க முடியாதுன்னு சொல்றாங்க. ஆனால் நம்ம பைபிளில் வாசிக்கிற அதிகமான சம்பவங்கள் அங்கே தானே எழுதி இருக்கு. அது அந்த மக்களுக்கு தான் சொந்தம். அது ட்ரம்ப் கொடுக்கலன்னா என்ன, கர்த்தர் வேற விதத்தில் கொடுக்கத்தான் போறாரு. ஸோ அது ஒரு காரியம். அது நம்ம வந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். நோபடி கேன் சேஞ்ச் அண்ட் ஸ்டாண்ட் அகெயின் காட்ஸ் பிளான். ஸோ இது வந்து தெஹரானில் இருக்கிறது. இன்னொன்று கேள்விப்பட்டீங்கன்னா ஆச்சரியப்பட்டுருவீங்க. நான் கேட்கும்போது செம்ம த்ரில்லிங்காக இருந்தது. போன செப்டம்பர் 26 நம்ம நியூயார்க்கில் வச்சு இந்த யுனைடெட் நேஷன்ஸ் உடைய அசம்பிளி ஸ்பீச் நடக்குது. பல நாட்டு தலைவர்கள் வர்றாங்க. எல்லா நாட்டு தலைவர்களுமே அதிகபட்சத்தில் இஸ்ரேலுக்கு எதிராக தான் வந்தாங்க. அப்படி வர்றதுக்கு முன்னாடியே இங்க இருக்கும்போதே இஸ்ரேல் நாட்டு பிரைம் மினிஸ்டர் ஒரு சின்ன பர்மிஷன் ஒன்று கொடுத்துட்டாரு. என்ன தெரியுமா? நான் வந்து அமெரிக்கால பேச போறத நீங்க என்ன செய்யுங்க, காசால இருக்கக்கூடிய எல்லா இடத்துலயும் என்னுடைய ஸ்பீச்சை நீங்க டெலிகாஸ்ட் பண்ணுங்க, லவுட் ஸ்பீக்கர்ஸை இன்ஸ்டால் பண்ணுங்க. இந்த நான் பேச போறத அங்க இருக்கக்கூடிய டஞ்சன்ல இருக்கக்கூடிய பிணை கைதிகளும் கேட்கணும். நான் பேச போறேன், உலகம் கேட்கணும். எல்லாரும் நினைச்சாங்க பெஞ்சமின் நெத்தன்யாஹூ பேசுறத யாருமே கேட்க கூடாது அப்படின்னு சொல்லி நெத்தன்யாஹூ பேச ஆரம்பிக்கும் போது அது ஒரு பயங்கரமான ஒரு இன்சல்ட்டிங் வீடியோங்க. இங்க பாருங்க, எல்லாம் இட் வாஸ் ஆல் எம்டி சேர்ஸ். எல்லாரும் எந்திரிச்சு போறாங்க. நெத்தன்யாஹூ நின்று பார்த்துட்டே இருக்கிறாரு. டே போறவங்க எல்லாம் போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போனதுக்கு அப்புறம் அவருடைய பிரில்லியன்ட் அண்ட் த ஸ்ட்ராங் ஸ்பீச்சை ஆரம்பிச்சார் பாருங்க. ஐயோ புல்லரிச்சு போயிடும். அந்த ஸ்பீச்சை நீங்க கேளுங்க. ஸோ அது ஒரு வெரி லாங் லென்த்தி ஸ்பீச். நம்ம நெக்ஸ்ட் வீக்கு கூட அந்த ஸ்பீச்சை பத்தி பார்க்கலாம். எல்லாரும் போனாங்க. எல்லாரும் நினைச்சாங்க இவர் பேசுறது இந்த ரூம்லுக்குள்ள நாங்களே கேட்க போறல, யாரு கேட்க. எந்தெந்த நாட்டை விட்டு அந்த காசாவுக்கு ஆதரவா வந்தாங்களோ அந்த காசாக்குள்ள அவருடைய குரல் ஒலித்தது. என்ன பண்ணாங்கன்னா அவங்களுடைய இன்டெலிஜென்ட் ஏஜென்சி, அங்க இருக்கக்கூடிய மொபைல் போன்ஸ், அவங்களுடைய நெட்வொர்க் எல்லாத்தையும் ஹேக் பண்ணி எல்லா இடங்களையும் அவங்கவுங்க மொபைல் போன்ல நெத்தன்யாஹூ பேசுறதே கேட்க வச்சாங்க. பெரிய பெரிய லவுட் ஸ்பீக்கர்ஸை வச்சு நெத்தன்யாஹூ அங்கிருந்து ஹாஸ்டேஜஸ்க்கு இது சொன்னார். இங்க பாரு, people would have forgotten October 7 but Israel will never forget October 7. நீ எங்களுக்கு செஞ்சதுதான் இனப்படுகொலை, நாங்க ஒரு நாளும் அதை மறுக்க மாட்டோம். ஸோ ஆனாலும் வெளியில எத்தனையோ பேர் எதிர்த்து நின்னாங்க. ஸோ அது எல்லாத்துக்குமே வந்து இப்ப அடுத்தது 21 பாயிண்ட் ரெசல்யூஷன் போட்டிருக்கிறாங்க. 72 மணி நேரத்தில் ஹாஸ்டேஜஸை ரிலீஸ் பண்ணணும். அதற்கு இணையாக வந்து அவங்க பிரிசன்ல இருக்கக்கூடிய பாலஸ்தீன தீவிரவாதிகளை சிலர் விடுதலை ஆக்கணும். சில கண்டிஷன்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இந்த வீக்ல நம்ம பார்க்கலாம் எந்த அளவுக்கு வருதுன்னு. பட் இது ஒரு சமாதானமா முடியணும், இந்த யுத்தம் முடியணும்னு ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமா இந்த யுத்தம் முடியும். எல்லாம் நினைக்கிற மாதிரி உலகத்தினுடைய கடைசி ஒன்றும் இல்லை. இன்னும் நடக்க வேண்டிய காரியங்கள்லாம் நிறைய இருக்குது. இன்னும் இந்த மாதிரி ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் பாக்கி இருக்குது. அதனால இது சீக்கிரமா ஒரு முடிவுக்கு வரும் அப்படிங்கிறத. ஸோ பெஞ்சமின் நெத்தன்யாஹூ சொல்ற, மீடியா முன்னாடி இஸ்ரேலை கண்டிக்கிறாங்க,
நிறைய பேர் ஆனால் எனக்கு ப்ரைவேட்டாக ஃபோன் பண்ணி ரொம்ப தேங்க்யூ மிஸ்டர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ அப்படின்னு தான் சொல்கிறாங்க அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி அநேகர் வெளியே போனாங்க. இன்னைக்கு பாலஸ்தீனத்துக்கு தான் அநேகர் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க பாருங்க, இதெல்லாம் பாருங்க. ஆனால் நீ என்ன வேணா சொல்லு, எங்களை எதிர்க்கிறவனா நாங்கள் விட போகிறதுல தம்சம் கட்டிட்டு தான் இருக்குது இஸ்ரேல். ஸோ இஸ்ரேலுக்கு அகெயின்ஸ்டாக வந்து ஸோ இந்த வீக்கு நம்ம பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம் வரக்கூடிய நாட்களில் இது இந்த பீஸ் ட்ரீட்டி பிளான் என்னவா முடியுது அப்படிங்கிறது. பல இடங்களில் கிறிஸ்தவர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள், பெர்சிக்யூஷன் அதிகமாக இருக்குது, அதற்காக ஜெபிக்கணும், அநேகர் எழும்பணும், அவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. அந்த நாட்களுக்காக நம்ம இன்னும் அதிகமாக ஆயத்தப்படணும். ஸோ வர்ற நாட்கள் இந்த 21 பாயிண்ட் இந்த பாயிண்ட்ஸ் வந்து எந்த அளவுக்கு எஸ்டாப்ளிஷ் ஆகுது, ஹமாஸ் இதுக்கு ஒத்து வரணும். பல தலைவர்கள் ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க ட்ரம்ப் கொடுத்ததுக்கு. இஸ்ரேலும் மடங்கி போயிடக்கூடாது. இஸ்ரேலுக்கு கர்த்தர் ஆதரவாக இருந்து நல்ல ஞானமுள்ள டிசிஷன்ஸ் எடுக்க ஆண்டவர் உதவி செய்யணும். நம்ம எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல மாலை நேரத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்னைக்கு ஏராளமான காரியங்களை நாங்கள் கற்றுக்கொண்டோம்ப்பா. ஆண்டவரே, நீர் மிகப்பெரிய திட்டங்களை நீர் வைத்திருக்கிறீர், வகுத்திருக்கிறீர். வரக்கூடியதை ஆண்டவரே, வரும் காரியத்தை என்னிடத்துல கேளுங்கன்னு சொல்லியிருக்கிறீங்க. எத்தனையோ காரியங்களை நாங்கள் இன்னைக்கு கேட்டோம். திருச்சபையாக ஆயத்தப்பட உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, இந்த நாள் யூதர்களுக்கு மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஒரு நாளாக கொண்டாடுகிறார்கள். அது இயேசு கிறிஸ்து மூலமாகத்தான் என்கின்ற அந்த ஞானத்தை அவங்க பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே, தங்கள் குத்தினவரை அவர்கள் கண்ணோக்கி பார்க்கிற நாட்கள் அதிசீக்கிரத்துல உண்டு. அதற்கு முன்பு சபையும் கர்த்தர் ஆயத்தப்படுத்துவீராக, தகுதிப்படுத்துவீராகப்பா. ஆண்டவரே, அப்பா, கடந்த வாரத்தில் நடந்த அந்த UN ஜெனரல் அசம்பிளியில் எத்தனையோ தேசங்கள் இஸ்ரேலுக்கு எதிராக நின்று பாலஸ்தீனத்துக்கு ஒரு தனி நாடு வேணும்னு ஒரு ஆதரவு தெரிவிச்சாங்க. ஆனாலும் கர்த்தர் இதுவரையிலும் வித்தியாசமான கோணத்தில் அந்த தேசத்தை எழும்ப பண்ணியிருக்கிறீர். பல தேசங்கள் இப்பொழுது நாங்கள் ஆதரவு தெரிவிக்க மாட்டோன்னு சொல்லி வந்திருக்கிறாங்க. ஆண்டவரே, அந்த தேசத்தின் மீது கர்த்தருடைய பறந்து விரிந்து பாதுகாக்கக்கூடிய செட்டைகள் உண்டு. கர்த்தர் பாதுகாத்து நடத்துவீராக. இஸ்ரவேல் தேசத்தின் சமாதானத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அங்கும் பல சோல்ஜர்ஸ் மாண்டு கொண்டு இருக்கிறாங்கப்பா. ஆண்டவரே, இரு நாட்டுக்கும் இரு எல்லை பகுதிகளுக்கும் ஆண்டவரே அந்த சமாதானம் உண்டாகட்டும். காசால இருக்கக்கூடிய மக்களுக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை அமையட்டும்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் கற்றுக்கொண்ட பாடங்கள் எங்கள் ஆத்மாவுக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும். ஆண்டவரே, இஸ்ரவேலில் இருக்கக்கூடிய மக்கள் மட்டுமல்ல, நாங்களும் எங்களுடைய ஆத்மாவை சோதித்து பார்த்து பாவ நிவாரண பலியாக எங்களுக்காக அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை ஆண்டவரே இன்னும் அதிகமாய் நெருங்கி ஆண்டவரே நாங்கள் ஜீவிக்க எங்களுக்கு பலன் தருவீராக. உம்முடைய கிருபை இரக்கங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாளைய தினத்துல நடக்க இருக்கிறதான வாலிப பிள்ளைகளுடைய கூடுகைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, எங்க தேசத்துல எங்க காலகட்டங்கள்ல வாலிபர்கள் மத்தியில ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகட்டும், ஒரு அசைவு உண்டாகட்டும். உடைய தாசனை பயன்படுத்துங்க. அநேக பிள்ளைகள் அதுல கலந்து கொண்டு ஆண்டவரே அப்பா ஒரு பெரிய ஒரு டிரான்ஸ்பர்மேஷனுக்குள்ள கடந்து வரட்டும். எடுக்கின்ற எல்லா முயற்சிகளிலும் தேவ கரம் கூட இருந்து வழி நடத்தும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமீன், ஆமீன். ஸோ மறுபடியும் உங்களை அடுத்த வாரம் பொற்கலசம் வேத வகுப்பில் சந்திக்கிறேன். Until then, wishing you all a very happy good night and a blessed week ahead. God bless you.